நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், வாசல்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கான நன்மைகளை நான் காத்து கொண்டிருக்கிறேன், நெடுங்காலமாய் நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் சாதாரணமாய் அல்ல, அது கொஞ்சமாய் அல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாய் அல்ல, அது பரிபூரணமாய் வரும்படியாக. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை சும்மா கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளிடத்துல இந்த வார்த்தையை சொல்லு, பரிபூரணமாய் நான் கொடுக்கும்படியா. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பெண்டிங்ல இருக்குது, குறைவுகள் இருக்குது, சில விஷயம் முடிய வேண்டியதாக இருக்கிறது, சில செட்டில்மெண்ட் நமக்கு நெற வேண்டியதாக இருக்கிறது. அது நம்ம நினைக்கிறோம் கொஞ்சமாய் வந்துருமோ, இல்ல பரிபூரணமாய் நம்ம கையில வாங்கிக்கங்களேன். எத்தனையோ நெருக்கப்பட்ட குடும்பங்கள், குடும்பத்தை, சொந்த குடும்பத்தை கூட பார்க்கவே முடியாது, கேர் பண்ண முடியாது, வசதி இல்லாத எத்தனையோ குடும்பங்கள். இன்னைக்கு அவங்களுக்கு இந்த வார்த்தை எழுப்பட்டும், உன் கைகள் பராமரிக்கும் அநேகரை, உன் கைகள் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை, உன் சொந்த பந்தங்களை, உன் குடும்பங்களை நீதான் பராமரிப்பாய். உன் கையில தான் கர்த்தர் அவர்கள் எல்லாம் தருவார், உன் பக்கத்துல தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. உன் கை ஆசீர்வதிக்கப்பட்ட கையாய் மாறுகிறது. ஆண்டவரே, இப்ப வாங்குற காசு, இப்ப வாங்குற நன்மைகள் கொஞ்சம் கூட எங்க கையில நிக்கல ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு பரிபூர்ணமாய் உனக்கு கொடுத்தார்னா உனக்கு மாத்திரமல்ல, அது இந்த உலகத்திற்கே, தேசத்திற்கே, உன்னை சுற்றி இருக்கிற அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், அது குறையாதபடியாய், அது நிறைவாய் இருக்கும்படியாகவே அந்த பரிபூர்ணமான நன்மைகளை ஆண்டவர் கட்டளையிட வேண்டிய வேலை வந்துட்டு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அது பரிபூர்ணப்பட வந்து நீரைவே எல்லாருமா நீர் வா. ஒரு தேவ மகிமை நம்மத்தில் கடந்து வரட்டும். உன் வாழ்க்கைக்கு பஞ்ச காலங்களை மாற்றும்படியா, உன் வாழ்க்கைக்கு குறைவுகளை மாற்றும்படியா, ஒரு பரிபூர்ணமான நன்மைகளை கொடுக்கும்படியா நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டும். எல்லாரும் சொல்ல, நிறைவானவரே, நிறைவான ஆவியானவரே, எங்களை நிரப்பும்படியாய் வாங்கப்பா. அவர் புல்லுள்ள என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துவார். இந்த வார்த்தையின்படி இனி வருகிற நாட்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துவதற்காக எல்லோரும் வாய்களை திறந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமக்காய் அவர் மகிமையானவைகளை, கிரகிக்க முடியாதவைகளை, எண்ண முடியாதவைகளை, ஆச்சரியமானவைகளை நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் இனி வருகிற நாட்களில் கிரகிக்க முடியாதவைகளை, எண்ணி முடியாதவைகளை, அதிசயமானவைகளை, ஆச்சரியமானவைகளை அவர் எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, வாய்களை திறந்து சாத்தானுக்கு சவால் விட்டு, நீ 1000 எனக்கு விரோதமாய் பேசலாம், சொல்லலாம், ஆனா என் ஆண்டவர் எனக்காக கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத மகிமையானவைகளை எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் இயலாய்மையில் நீ செயல்படுவி, உம் கரம் என் மேல் விலகாதிருக்கும். என் இயலாய்மையில் நீ செயல்படுவி. எல்லாரும் சொல்லலாமா? உம் கரம் என்னை
விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரண்டா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரண்டா, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் சொல்லலாமா? கிரகிக்க முடியா. ஒவ்வொருடைய நாவிலும் இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க எல்லாருமா. அவர் உனக்காக கிரகிக்க முடியாதவைகளை, மகிமையானவைகளை, எண்ணி முடியாதவைகளை நமக்காக செய்வாராக. ஆராதிப்பேன் வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாளன்றி இது யாரால் கொடும். வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாளன்றி இது யாரால் கொடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரண்டா, போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீரண்டா, நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி. எல்லாரும் கேட்கலாம், ஆவியானவரே எங்க வாழ்க்கையில, எங்க ஊழியங்கள்ல, எங்க குடும்பங்களில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்க நாமத்திற்கு மகிமையாக நீங்க செய்யுங்கப்பா. உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா ராஜாலா கவதரவா. கிரகிக்க முடியா காரியம் செய்வே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்து. எல்லாரும் சொல்லலாமா? அவர் என்னை மறந்து போகிறவர் அல்ல, எனக்காக ஏதாவது செய்வார். செய்யுங்கப்பா, இன்றைக்கு செய்யுங்க, இன்றைக்கு செய்யுங்க. ஷடாலா காதாலா வாலா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கமோன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய். எத்தனை பேருக்கு செய்யணும் இன்னைக்கு? அவருக்கு செய்யணும் சொல்ற பிள்ளைங்க ஒரே நிமிஷம். அவனுடைய வார்த்தை சொல்றது, தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை என்ன செய்கிறார்களாம்? பிடித்துக்கொள். இப்ப விசுவாசத்தோட கையை உயர்த்தி சொல்லணும், விசுவாசத்தோட அறிக்கை பண்ணணும். இன்னைக்கு விதைக்கிறது தான், இன்னைக்கு ஆகாரத்தை தண்ணீரில் போடுறது தான். ஆவியானவருக்குள்ள நிரம்பி என்ன சொல்றோமோ அது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். அவ வாய்களை திறந்து சொல்லுங்க, என் தேவன் எனக்கா ஏதாவது செய்வார், இன்னைக்கு செய்யதான் போகிறார். அப்படி அறிக்கை பண்ணி கைகளை உயர்த்தி வெறித்தனமா பிசாச வெட்கப்படுத்தி, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா. கேளுங்க எல்லாரும் ஆவி நிரம்பி ஒரு புதிய கிருபை உண்டாகும்படியா. என் தேவன் எனக்கா. இப்போமே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் இப்பொழுதே ஏதாவது அவங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கொடுக்கும்படிக்கு, எரேமியா 29:11 சொல்லப்பட்ட வார்த்தை, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு, உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமை கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
ரகதரமா என்றார். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுவோமா? என் தேவன் எனக்கா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா எல்லாரும் ஆவியில் நிரம்பி அப்படி அந்நிய பாஷைகளை கொஞ்ச நேரம் சத்தமா பேச ஆரம்பிங்க. கிரகிக்க முடியாதவைகளை கர்த்தர் எனக்கு இந்த 2025 செய்ய போகிறார். என் வாழ்க்கையில செய்ய போகிறார், என் குடும்பங்களில செய்ய போகிறார், எங்க ஊழியங்களில செய்ய போகிறார், என் பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார் என்று அறிக்கை பண்ணி ஆவியில நிரம்பி இன்றைக்கு உனக்கான அந்த ஸ்பிரிச்சுவல் ரேம், உனக்காக திறக்கப்பட வேண்டிய பல கனிகள், உனக்காக திறக்கப்பட வேண்டிய வெண்கல கதவுகள், உனக்காக திறக்கப்பட வேண்டிய இரும்பு கோட்டைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். அவர் கிரகிக்க முடியாத, திறக்கவே முடியாத வாசல்களை, திறக்கவே முடியாத பாதைகளை, திருத்தவே முடியாத வழிகளை உனக்காக திருத்தி பாதைகளை செவையாக்கி உன்னை கோணலான, உன் வாழ்க்கையில் இருக்கிற கோணலான வழிகளை மாற்றி உன்னை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் அவர் இறங்கி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, உனக்கும் உனக்கும் எனக்கும் அவர் செய்யும்படி ஓ மகிமையான நன்மையான தேசத்தில், நன்மையான நாட்களில், நன்மையான காலங்களில், நன்மையான ஓ மகிமையான வேலைகளில் உன்னை சேர்க்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பலமாய் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஆவியில் நிரம்பி கை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி சத்தமிட்டு ஓ பிசாசின் தடைகள் உடைக்கப்படும்படியா, சத்துருவின் கோட்டைகளை காத்த நிர்மலமாக்கும்படியாய் உனக்கான நன்மைகள் இனி தாமதிப்பதில்லை. இனி உன் கரங்கள் அதை ஏந்த போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வாயை திறந்த அந்நிய பாஷைகளை பேசி இன்றைக்கு நீ போடுகிற சத்தம், இன்னைக்கு நீ துதிக்கிற துதி, நீ வாய்களை திறந்த அறிக்கை பண்ணுகிற உன் அறிக்கையை பரலோகம் கனம் பண்ண வேண்டிய வேலை வந்துட்டுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா கையை தட்டி வாங்கிக்கோ. அந்த கிருபை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலையும், அந்த அபிஷேகம் இறங்கட்டும். என் வாழ்க்கையில கிரகிக்க முடியாதவைகளை அவர் செய்ய வேண்டிய ஒரு வேலை வந்துட்டு நம்புற பிள்ளைங்க ராட்டாலா சண்டலபா ராட்டாதரபா சண்டலபா விட்றாத கொஞ்ச நேரம் நல்ல நிரம்பப்படு. ஆவியானவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உனக்கு நிறைவான பலன் உண்டாகட்டும் சொல்லி, நிறைவான பலன், பரிபூர்ணமான ஜீவன், பரிபூர்ணமான நன்மைகள், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசின் மேல இறங்கட்டும் இப்போது. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறதற்கா நிரப்பப்படு. இந்த வருஷம் பெற்றுக்கொள்ள வேண்டியது பெருசா இருக்கிறது. இந்த வருஷம் பெற்றுக்கொள்ள வேண்டியது, சுதந்திரிக்க வேண்டியது. அதற்கு இன்னைக்கு ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிற ஒரு நாட்களா இந்த நாட்கள் இருக்கட்டும். அடைக்கப்பட்ட வானங்களை இனி பார்க்க கூடாது. இனி நன்மைகளும் பெருமழையை தான் பார்க்கணும். அடைக்கப்பட்ட வானத்தையே பார்த்து கொண்டிருந்த காலங்கள் போதும். எலியாவே, பெருமழை கேட்க போகிறது மாத்திரமல்ல, பெருமழையை பார்க்க போகிறது உன் கண்கள். பெருமழையின் சத்தத்தை மட்டும் கேட்டிருந்த காலங்கள் முடிந்து போய் ஆகாவை பார்த்து எலியா சொல்றான், சீக்கிரமாய் போ, மழை உன்னை தடை பண்ணாதபடிக்கு. ஏன்னா இனி மழை பெய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் ஊற்றுவார்.
தடைகள் உடையும். அதற்கான சில ஓபன் பண்ண வேண்டிய எல்லா ஆவிக்குரிய மண்டலங்கள் இன்னைக்கு எனக்காக ஓபன் பண்ணப்படுகிறது. அந்த ஞானத்தை ஓபன் பண்றார். எனக்கு வர வேண்டிய எல்லா சகலவற்றையும் இன்றைக்கு உன் பானையில இனி மாவு செலவழிந்து போவதில்லை, உன் கலசத்துல இனி எண்ணெய் குறைந்து போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் இன்னைக்கு உண்டாக போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்ட receive it Lord, receive in the mighty name of Jesus. Ravadalabadharaba ligadala shandalaraba. விடாதீங்க விடாதீங்க. யாருக்கெல்லாம் அந்த கிருபை வேணுமோ அப்படியே எடுத்து உன் தலையில போட்டுக்க. அப்பா இதை வாங்கி கொள்றேன் என் வாழ்க்கையில. அவர் தமது மிகுந்த ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். என் குறைவுகளை நிறைவாக்குவார். என் குறைவுகளை அவர் நிறைவாக்க வேண்டிய ஒரு வேளை வந்துட்டு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல நல்ல நல்லாக்கினி பாஷைகளை பேசு. நரகம் நடுங்கட்டும், பாதாளம் பயப்படட்டும். எஸ், உன் சத்தமும் ஆவியில் இருக்கிற சத்தமும் ஆவியில் இருக்கிற அபிஷேகமும் நரகத்தை நடுங்க வைக்கட்டும். இன்னைக்கு இனி தடை செய்கிறவன் உனக்கு முன்பதாக வர முடியாது. என தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கும் எனக்கு முன்பதாக கடந்து போக ரெடி ஆயிட்டார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி receive Lord, receive it. ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? ஹalleluya, hallelujah, ragadalama lidadara shandarama hallelujah, சிவலதலமா. தேவ மகிமைக்காக நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya, ragadarawa hallelujah inumaya hallelujah, வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாது.
இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பானாக. அல்லேலூயா. உயர்த்துகிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பிரசன்னமும் கிருபையும் எங்களை விட்டு மாறாமல் விலகாமல் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கிருபையும் பிரசன்னமும் எப்பொழுதும் எங்களோடு விலகாமல் இருப்பதால் இந்த ஆராதனை ஆவியானவரே உம்முடைய கரையில நீர் எடுத்துக்கொள்ள. என்ன வார்த்தைகளை உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமோ, என்ன வார்த்தைகள் மூலமாய் உங்க பிள்ளைகளை எழுப்ப விரும்புகிறீரோ, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், உம்முடைய உயிரூட்டக்கூடிய வார்த்தைகள் உங்க பிள்ளைகளுக்கு வெளிப்படுவதாக. வார்த்தைகளிலே அற்புதங்கள் நடக்கட்டும், வார்த்தைகளிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், பிரசனம் மாறாதபடி பிள்ளைகளை தாங்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்காருங்க, ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாதவைகளை சொல்லுங்க பாவம், கிரகிக்க முடியாதவைகளை சொல்லுங்க. ஆத்மாவே, தாவீது எப்பவுமே சொல்லுவார், ஆத்மாவிட்ட சொல்லுவார், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படி சொல்லுங்க, என் ஆத்மாவே அவர் உனக்காக கிரகிக்க முடியாதவைகளை அவர் உனக்காக செய்வார். ஆமே. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புற பிள்ளைங்க கை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்கப்பா. ஐயா நல்லா கவனிக்கணும், அவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்னார்னா, ஒரு வார்த்தையை அனுப்புறாருன்னா, பைபிளாக வானமும் உறைந்த மழையும் பூமிக்கு வெறுமையாய் திரும்பாமல் பூமியை நனைத்து முளைகளும்படி செய்து, அப்படிதானே சொல்லுங்களேன் அம்மாவல்லையா? முளைகளும்படி அந்த வசந்த வாசி பாப்போம். ஏசாயா 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல், அவ்விடத்துக்கு அதாவது வெறுமையா திரும்பாம பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் அப்படியே இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து, எல்லாரும் சொல்லுங்க, அது தேவன் விரும்புகிறதை என் வாழ்க்கையில செய்து, நான் அதை அனுப்பின காரியம். ஒரு வார்த்தை அனுப்பினார்னா அது காரியம் அப்படியே உன் வாழ்க்கையில வாய்க்கும்படியான ஒரு காரியத்தை செய்துதான். சொல்லக்கூடாதா ஒரு ஆமே? சொல்லுங்க, அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும், காரியம் வாய்க்கும். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, என் காரியம் வாய்க்கும். சத்தமா சொல்லுங்க, விசுவாயா உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்மாவே உன் காரியம் வாய்க்கும். மால்டா லாக்கா ராபா ஷாண்டா, நல்ல அந்நிய பாஷைகள் ஆவியில பேசுங்கப்பா. நல்ல முழு பலத்தில் எத்தனை பேருக்கு காரியம் வாய்க்கணும்? ஏன்னா ஒரு வார்த்தை வருதுன்னா அது நமக்கு நேராக வரும். அது எத்தனை பேர் அதை எடுத்து கொள்ளுகிறீங்களோ, உங்க ஆத்மாவுக்குள்ள கொண்டு போகிறீங்களோ, அந்த ஆத்மாவுக்குள்ள உங்களுக்கே தெரியும், இந்த வார்த்தை உனக்குள்ளாக ஒரு பிளாஸ்டிங்கை உண்டாக்கும். உனக்குள்ள அது உனக்குள்ள வெடித்து செதறும். அது செதறும் போது நடக்கக்கூடிய காரியங்கள் அது அப்படியே உன் வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்கும்படியாக எல்லாவற்றுக்கும் ஆண்டவர்கிட்ட வார்த்தைகள் இருக்கிற ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? அவர்கிட்ட இல்லாத வார்த்தைகளே இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, என் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வா. உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை
பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். எல்லாரும் ஆவியில் நிரம்பி விசுவாசத்தோட ஆஹா கர்த்தர் நேரத்தில் உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வாசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வாசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையா நிரப்பிடுவார். உம்மை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையா உன் காரியம் வாய்க்கும். எல்லாம் கைத்தடி சொல்லுவோமா? கர்த்தரால் காரியம் வாய்க்கும். எல்லாரும் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். பாடலாமா? அவன் நினைவு அல்ல, அவன் மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். எல்லாரும் சொல்லலாமா? என் காரியம் வாய்க்கும். ஆமென் ஆமென். என் காரியம் வாய்க்கும். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும். ஆமென் ஆமென். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு. கர்த்தரால். எல்லாரும் சொல்லுங்க, என் காரியம் வாய்க்கும். ஆமென். அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாதா, அது அவர் விரும்பின காரியமாகும்படி. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவர் விரும்பின காரியமாகும்படி வாய்க்கும்படியாய். ஆமென். அப்படியே அவர் வார்த்தைகள் ஒன்றும் இனி தரையில விழுந்து போவது இல்லை. அது அவர் அனுப்பின காரியம். ஒரு வார்த்தையை உனக்கு நேராக அனுப்புனார்னா அவர் எவ்வளவோ பெரிய நோக்கத்தோடு அதை அனுப்புகிறார். அல்லையில சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனை அந்த வார்த்தைகளை அனுப்ப போகிறார். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்களுக்காக அனுப்ப போகிறார். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உன் வாழ்க்கையை எழுப்பும்படியாக அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி உரலில சொல்லுங்கப்பா. ஆமென். எல்லா ஆவியில் நிரம்பி கைத்தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க பாபு. நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு. எப்படிப்பட்ட எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதுல ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதுல சும்மா ஏதோ ஏனோதானோன்னு அந்த நான் காரியம் நடக்காதுடா, அது பரிபூர்ணமாய் நடக்க போகிறதாம். ஒரு அல்லில சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் விசுவாசிங்க? நீ எதிர்பார்த்து இருக்கிற காரியங்களை அவர் உனக்கு பரிபூரணமாய். எல்லாம் சொல்லுங்க, பரிபூரணமாய். எல்லாம் சொல்லுங்க, பரிபூரணம். எல்லாம் சொல்லுங்க, பரிபூரணம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருகிற நாட்களில் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எல்லாம் பரிபூரணமாய் வரப்போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறவைகள் பரிபூரணமாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிபூரணமாய். ஆமென். எத்தனை ரெடில வாயை திறந்து ரிசீவ் பண்ணிக்கோங்கப்பா. எஸ் ஆண்டவரே, நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், வாசல்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கான நன்மைகளை நான் காத்து கொண்டிருக்கிறேன், நெடுங்காலமாய் நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் சாதாரணமாய் அல்ல, அது கொஞ்சமாய் அல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாய் அல்ல, அது பரிபூரணமாய் வரும்படியாக ஆண்டவர் அந்த கிருபையை இந்த அரராத்துல இருக்கிற பிள்ளைகள் மேல, இந்த வீடியோல பார்க்கிற பிள்ளைகள் மேல
இன்னைக்கு ஆவியானவர் ஊற்றுகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், உண்மைதான், ஆனா நான் ஒரு பெரிய மலையை எதிர்பார்த்து இருக்கிறேன் ஆண்டவர், நான் கிரகிக்க முடியாத நன்மைகளை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். ஆச்சரியமாய் ஆண்டவரை எண்ணி முடியாத நன்மைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அது ஏதோ ஒரு பெருமையா ஒரு தூறல் மாதிரி வந்துட்டு போனா அது என் ஆத்மாவை சந்தோஷப்படுத்தாது, அது எனக்கு ஏமாற்றமாய் போயிடும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நான் உனக்கு கொடுக்கும்படிக்காய் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமை கல்லு, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்ற வார்த்தையின்படியா இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை சும்மா கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளிடத்துல இந்த வார்த்தையை சொல்லு, பரிபூரணமாய் நான் கொடுக்கும்படியா. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீ பரிபூர்ணமான நன்மைகளை, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை, ஓ பூரணம் அல்ல பரிபூரணம், பரிபூரணமான வாங்கிக்கங்களேன். ஒரு 6 நிமிஷமாவது கை தட்டி ரிசர்வ். எங்க வாழ்க்கையில பரிபூர்ணமானவைகளை, என் குடும்பங்களிலே பரிபூர்ணமானவைகளை என் ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி வாங்கிக்க வாங்கிக்க. நீ விசுவாசத்தோட அந்நிய பாஷைகளை பேசும்போது, ஆவியில நிரம்பும் போது அந்த பரிபூர்ணமான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், அந்த அபிஷேகம் இன்றைக்கு உன் சிரத்தை நிரப்பட்டும், உன் ஆவியை நிரப்பட்டும், உன் ஆத்மாவை நிரப்பட்டும். பரிபூர்ணமானவை பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பரிபூர்ணமானவைகளை. நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் சாதாரணமாய் இனி உன்னிடத்தில் வரப்போவதல்ல, அது பரிபூரணமாய் வரக்கூடிய காலங்களாம். ஆமென். எத்தனை பேருக்கு வேணும் அந்த கிருபை? பரிபூரணமாய் இந்த நன்மைகளை என்னுடைய கரங்கள், என்னுடைய கைகள், என்னுடைய கண்கள் பார்க்க போகிறது, என் கைகள் அதை தொட்டு பார்க்க போகிறது, அதை ஏந்த போகிறது. ஆமென். பரிபூரணமான எல்லாரும் நல்ல வாயத்தன சொல்லுங்க, ஆண்டவரை பரிபூரணமா, பரிபூரணமா. ஆண்டவரே, யோசேப்பு வாழ்க்கையில அவன் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தான் காத்திருக்கிறான். என்ன காரியம்னா, சாதாரணமான ஒரு விஷயம், எப்படியாவது இங்கிருந்து கர்த்தரை ரிலீஸ் பண்ணணும், இந்த சிறை இருப்பிலிருந்து என்னை ரிலீஸ் பண்ணணும். என் தரிசனம் நிறைவேற கூட வேண்டாம், அப்படி கூட யோசிச்சிருப்பான். என் தரிசனம் நிறைவேறாம இருந்தா கூட போதும், எப்படியாவது இங்க இருந்து ரிலீஸ் ஆனா போதும். ஆண்டவர் அவனுக்கு எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை அவன் எதிர்பார்த்தபடி அவனுக்கு கொடுக்கல, பரிபூரணமாய் ஒரு எதிர்பார்த்த முடிவுகளை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லையா, சொல்லக்கூடாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ யோசித்தபடி கொடுக்கிறதல்ல, அவர் பரிபூர்ணமாய் உனக்கு கொடுக்கும்படியாய். ஆமென். 2025 விசுவாசிங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அதை எப்படி கொடுக்க போகிறாராம்? பரிபூரணமாய். ஆமென். அதனால தான் யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாகும், அது பரிபூரணப்படவும். இன்னைக்கு வாயை திறந்த விசுவாசிங்க, அது பரிபூரணப்படும். எதுலெல்லாம் கம்ப்ளீட் இல்லாம இருக்குதோ அது கம்ப்ளீட் பண்ணப்படும்படியாய், எதெல்லாம் குறைவுகளாக இருக்கிறதோ அது எல்லாம் நிறைவுகளாகும்படியாய். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பெண்டிங்ல இருக்குது, குறைவுகள்ல இருக்குது, சில விஷயம் முடிய வேண்டியதாக இருக்கிறது, சில செட்டில்மெண்ட் நமக்கு நெற வேண்டியதாக இருக்கிறது. அது நம்ம நினைக்கிறோம் கொஞ்சமாய் வந்துருமோ, இல்ல பரிபூர்ணமாய் நம்ம கையில வாங்கிக்கங்களேன். ஐயோ, எவ்வளவோ உழைக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்படுறோம், ஆனா வருகிற நன்மைகள் என் வாழ்க்கையில கொஞ்சமா எல்லாம் ஆண்டவரே இருக்கிறது. இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு பரிபூர்ணமான விளைச்சல்களை, பரிபூர்ணமான நன்மைகளை, பரிபூர்ணமான சுதந்திரத்தை உன் கையில கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஒரு வேலை வந்துட்டுன்னு உன் பிசினஸ்ல, உன் நம்ம ஊழியத்துல, என் விசுவாச தேவ பிள்ளைங்க, இந்த அரராத்துல இருக்கிற தேவ பிள்ளைங்க, ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில, கொடுக்கிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவர் இனி ஒரு பரிபூரணத்தின் விளைச்சலை, பரிபூரணத்தின் நன்மைகளை கட்டளிட வேண்டிய வேலை வந்துட்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா ஒரு 6 நிமிஷமாவது கை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரை இப்ப வாங்குற காசு,
இப்ப வாங்குற நன்மைகள் கொஞ்சம் கூட எங்க கையில நிக்கல ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனா இன்னைக்கு பரிபூர்ணமாய் உனக்கு கொடுத்தார்னா உனக்கு மாத்திரமல்ல, அது இந்த உலகத்திற்கே, தேசத்திற்கே, உன்னை சுற்றி இருக்கிற அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், அது குறையாதபடியாய், அது நிறைவாய் இருக்கும்படியாகவே அந்த பரிபூர்ணமான நன்மைகளை ஆண்டவர் கட்டளையிட வேண்டிய வேலை வந்துட்டு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அது பரிபூர்ணப்பட வந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆவியில நம்புங்க. பேசும்போது ஆவியில வெறி கொள்ளுங்க. ஒரு ஆவியில ஒரு அரக்கம், ஆவியில ஒரு அரக்கம் தன்மை இருக்கு. புரியுதா இல்லையா? ஆவியில அரக்கத்தன்மை இருக்கு. அதை வெறி கொள்ளுங்க. ஆமா ஆண்டவரே, இந்த வருஷம் பரிபூரணத்தை பார்க்காம இல்லையா? சொல்லுங்கய்யா, பரிபூரணத்தை பார்க்காம. யோபு வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு தானே. 1 அதிகாரத்தில் எல்லாம் காலி. 40 அதிகாரத்தை தாண்டின பிறகு எனக்கு ரொம்ப ஒரு வசனம் பிடிக்கும். யோபு 42ல யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். நல்ல கவனிக்க கூடாதா? நல்ல ஒரு ஆமென் சொல்லடா. பூரண வயதுள்ளவனாய். ஆமே. ஏன்னா எல்லாமே போயிடுச்சு. கம்ப்ளீட்டா இருந்த லைஃப் இன்கம்ப்ளீட்டா போயிட்டு, எல்லாமே குறைவாய் போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டா. ஆனா தேவன் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்து அவன் வாழ்க்கையில பூரணமான ஒரு நன்மையையும் கொடுத்து, அதான் வேதம் அழகா சொல்லும், முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அவன் நெடுநாள் இருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறான் பூரணமாய். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பாசன, உனக்கு எல்லாம் பூரணம் தான். இனிமே பரிபூரணம் அடைவீர்கள். சொல்லுங்க, பூரணமா. ஆமென். உன் நன்மைகள் எல்லாம் எப்படி இருக்குமா? பூரணம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசி. வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில சில காரியங்களை முடிய வேண்டியதா இருக்கிறது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். சில காரியங்கள்லாம் முடிய வேண்டியது இருக்கிறது. சில காரியங்களுக்கு ஆண்டவர் ஒரு நிரந்தரமான சொல்யூஷனை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆனா எத்தனை நம்புறீங்க? அதுலலாம் கர்த்தர் ஒரு பரிபூரணத்தை. ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை உயர்த்தி, இந்த வருஷம் தேவன் எங்களுக்கு பரிபூரணமான, இல்ல சொல்லுங்க, பரிபூரணமான நன்மைகளை கட்டளையிடுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. பரிபூரணமான நன்மைகளை, பரிபூரணமான ஆசீர்வாதங்களை. அல்லேலூயா. எதுலெல்லாம் இன்கம்ப்ளீட் வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, பொருளாதாரத்துல எதுலெல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறதோ அதுலெல்லாம் கர்த்தர் பரிபூரணத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா வேற மாதிரி கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இன்றைக்கு அந்த கிருபை, இன்னைக்கு அந்த ஒரு ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகள் எங்க வாழ்க்கையில உண்டாவதாக என்று சொல்லி கேட்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கங்க பார்க்கலாம், வாங்கிக்கங்க பார்க்கலாம். கூடாரம், எங்க கூடாரம் பாதியில நிக்குது ஆண்டவர், அதுல ஒரு பரிபூரணத்தை கட்டளையிடுவார். ஆமென். எங்களுடைய காரியங்கள் எதுவுமே இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கிறது ஆண்டவர், அதுல எல்லாம் கர்த்தர் ஒரு ஃபுல்ஃபில், ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் கட்டளையிட்டு. ஆமென். ஹalleluya. யாக்கோபே, உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் இன்பமானவைகளாய், அவைகள் பரவி போகிற ஆறுகளாய் இருக்கும்படியான ஒரு நன்மைகளை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Come on people. அப்படிப்பட்ட ஒரு பரிபூரணம் எங்க வாழ்க்கையில உண்டாக போகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் கூட நீ பரிபூரண ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். எல்லாத்துக்கும் மேல தேவ சமூகத்தில் இருந்த அந்த சந்தோஷம் ஒன்று இருக்கு பார், அது பரிபூரண ஆனந்தம்.
எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய சமூகத்தில் நீ பரிபூர்ண ஆனந்தத்தை தேவனை கட்டளையிட போகிறார். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். அப்பதான் ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆதியாகமம் 41:29 வசனத்தை, அது ஒரு ப்ராஃபட்டிக்கான வார்த்தை. அதை விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ள போறோம். இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உட்கொள்ளும் போது வருகிற காலங்கள் எவ்வளவு கொடிய காலங்களாக இருந்தால், உலகமே பஞ்சத்துக்கு போனால், உலக பொருளாதாரம் விழுந்து போனால், நம்முடைய கூடாரத்தில் குறைவே இல்லாதபடி கர்த்தர் நடத்துவார். நம்ம எதையும் நம்பி நம்ம வாழல, அரசாங்கத்தையோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நம்பி நம்ம வாழல. நம்ம அவரையே நம்பி வாழ்றோம். அவரே நம்மை காப்பாற்றுகிறார். அவரே நமக்கு நீர் பாய்ச்சுகிறார். அவரே நம்மை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை இரவும் பகலும் அவரே நம்மை காத்து கொள்ளுகிறார். அல்லையில சொல்லக்கூடாதா? அப்போ இன்னைக்கு சில வார்த்தைகள், இந்த வார்த்தை ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டா வந்தது. அப்போ இதை விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை இதற்கு பிறகு எப்படிப்பட்ட காலங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் இந்த வார்த்தையை வச்சு அதை ஜெயிக்க முடியும். அந்த கொடுமையான காலங்களை ஜெயிக்க முடியும். அந்த குறைவான காலங்களை ஜெயிக்க முடியும். அந்த அந்த பஞ்சத்தின் காலங்களை கூட இந்த வார்த்தைகளை வச்சு ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லா இடங்களிலும் சில பஞ்சங்கள் இருந்தாலும் என் கூடாரம் நிரம்பி இருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதங்கள், என் கூடாரம் பரிபூர்ணமாக இருக்கத்தக்கதான ஆசீர்வாதங்கள், உன் கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவையே காணாதபடியான ஒரு ஆசீர்வாதங்கள். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்க? கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அந்த வார்த்தை அழகா சொல்லுகிறது, வாசிக்கலாமா? கம் ஆன் பீப்பிள். எகிப்து தேசமெங்கும், எகிப்து தேசமெங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும். பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும். 7 வருஷம் வரும். அதாவது 7 வருஷம் வரும். அதாவது பரிபூரணமான ஒரு வருஷம் வருதுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாது. நல்லா வாங்கிக்கங்கய்யா. ஐயா, பரிபூரணமான விளைச்சலை உண்டாக்கக்கூடிய வருஷம் வருகிறது இனிமே. இந்த நாட்களில இன்னைக்கு இந்த வார்த்தை நீ விசுவாசிக்கும் போது, இந்த வார்த்தை நீ நம்பும் போது, இன்னைக்கு நிரப்புறாருன்னா இனி வருகிற காலங்கள் எத்தனை வருஷங்கள். ஒருவேளை அன்றைக்கு யோசேப்புக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார் 7 வருஷங்கள் அந்த பரிபூர்ணமான விளைவு வரும், விளைச்சல் வரும். அதற்கு பிறகு 7 வருஷம் கொடிய பஞ்சம் வரும். நான் கொடிய பஞ்சத்தை யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கொடிய பஞ்சத்திற்கு ஈடுகட்டுவதற்காக, அந்த கொடிய பஞ்சத்தை நான் மேற்கொள்வதற்காக முன்னமே எனக்கு ஒரு நன்மையான வருஷங்களை, என் குடும்பங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நாட்களை, என்னுடைய பொருளாதாரங்களை உயர்த்தக்கூடிய வருஷங்களை. ஐயா, தேசத்துல மழை பெய்யும் நாள் மட்டும் பானையில மாவு குறைவுபடாது, எண்ணெய் குறைவுபடாது. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை, அந்த பரிபூர்ணமான விளைச்சல்களை தேவன் எனக்கு தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைதடி ரேசவன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொல்றேன்? சொல்லுங்க ஐயா. ஐயா, வாழ்க்கையில நன்மையே பார்த்து கொண்டிருப்போமானா அது வாழ்க்கையில மாறி மாறி தான் வரும். ஆமா வரலையே சொல்லுங்கப்பா. சந்தோஷமும் இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், வாழ்க்கையில கலந்து கலந்து தான் இருக்கிறது. சந்தோஷம் ஒரு நேரம் வரும், அதுக்கு பிறகு துக்கம் வரும், அப்புறம் சந்தோஷம் மாறி 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 தான். அதே போல ஆசீர்வாதங்கள் கூட ஒரு சில வேளைகளை ஒரு பீக் டைம் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க பீக் டைம். புரியல நிறைய பேருக்கு அப்படித்தானே? இது புரியுதா இல்லையா? அதுதான் புரியுதா இல்லையாங்க? எல்லாரும் சொல்லுங்க, இது என்னுடைய பீக் டைம், இட்ஸ் மை டைம். ஆமென் சொல்லக்கூடாதா? எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு சொல்ற வார்த்தையின்படி உன் வெளிச்சம் வந்தது, இது மை டைம். யோசேப்பே, இது உன் நேரம், இது உனக்கான நேரம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்காய் செய்ய வேண்டியவைகளை, உனக்கு கொடுக்க வேண்டியவைகளை அவர் குறைய சொல்லாக அல்ல, அவர் பரிபூரணமாய் உனக்கு கொடுக்க போகிறார். அந்த பரிபூரணத்தின் மூலமாய் நீ இப்ப மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாங்கிக்கங்கள. இன்னைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் வருகிற நாட்கள் மாத்திரமல்ல, கொடிய காலங்களிலும், பஞ்ச நாட்களிலும், உடைக்கப்பட்ட காலங்களிலும், கண்ணீரின் பள்ள தாக்குகளிலும் உன்னால
எழுந்து நின்று சோர்ந்து போகாமல் தேவனுக்கு மகிமையாய் நீ நிற்க முடியும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா வேற மாதிரி கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணுமே. Come on people of God. நல்லா பைபிள்ல ஒரு வசனம் இருக்குதானே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அதை அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட காலத்தை தேவ பிள்ளைகள் வைக்கிறார் தெரியுமா? பரிபூர்ணமான நன்மைகள் வரும்படியான ஒரு காலங்கள். வாங்கிக்கங்க ஐயா, வாங்கிக்க. 2025 பரிபூர்ணமான விளைச்சல. எத்தனை பேருக்கு ஆசை? ஆண்டவரே 2025 my time, my big time. ஆமென். கரெக்டா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? இந்த உலக பிரகாரமான ஒரு சினிமாலாம் பார்த்தீங்கன்னா சில நடிகர்களுக்கு ஒரு டைம் வச்சிருக்கோம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இருக்குமா இல்லையா? சொல்லுங்க பா. அதே போல அங்கேயும் போகிறோம், ஊழியத்திலே சொல்லலாம். ஒரு நேரம் நம்ம தமிழ்நாட்டில் டிஜே அங்கிள், டிஜே ஐயாவுக்கு அவருக்குன்னு ஒரு டைம் இருக்கு பார், பீக் டைம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. அன்னைக்கு அந்த விளைச்சல்ல தான் இன்னைக்கு அவங்க குடும்பமே ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அம்மா இல்லையா? சொல்லுங்க. கரெக்டா இல்லையா? நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க கர்த்தர் இந்த நாளில நமக்கும் அந்த ஒரு கிருபையை கொடுத்து இன்னைக்கு இறங்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம்? ஆமென். அதாவது ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. உலக பிரகாரமாய் சொல்லும் போது ஒரு கல்ல 2 மாங்காய். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவருடைய காரியத்துல 1 ஷாட்ல தூக்கி நிறுத்திடுவார். அல்லையில சொல்லக்கூடாது. ஐயா, புரிய மாட்டேங்க நிறைய பேர். பக்கத்துல பார்த்து ஒரே ஷாட்டு தான், ஒரு சொப்பனம் தான். யோசேப்பை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஷாட்ல எங்க நிறுத்தணுமோ நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு காலங்களும், ஒவ்வொரு வருஷங்களும் அப்படி நினைக்காது. இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கிருபையால, இன்னைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய அபிஷேகத்தால, இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இந்த வார்த்தையினால வாங்கிக்க மொத்தமும் மாறும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க பரிபூர்ணமான. அல்லேலூயா. ஆமென். ஒரு முதலமைச்சருடைய சைனுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கிறது. ஒரு பிரதமருடைய சைனுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கிறது. இன்னைக்கு உனக்கும் எனக்கு ஒருத்தர் சைன் போட்டு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்ட சைன் போட்டு கொடுக்கிறார்? ஒரே ஷாட் என் பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கான பரிபூர்ணமான விளைச்சலை கொடுக்கிற ஒரு வருஷம் வருகிறது. இந்த வருஷத்துல அவர் கொடுக்க போகிறவைகள், அவர் உனக்கு சேர்க்க போகிறவைகள், அது கடற்கரை மணலை தனையாய், அது எண்ணவே முடியாத அளவில், அதை சேர்க்கவே முடியாது. அவ்வளவு அடங்கா. பைபிள்ல நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வாசிப்போம் தானே, அது அவ்வளவு அடங்காததா இருந்ததா, அவ்வளவு நிறைவா இருந்துச்சா. அப்படிப்பட்ட ஒரு காலங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கான் விசுவாசிக்கிற பிள்ளைங்க. சிலருக்கு ஒரு பாட்டிலே அவங்க பீக்ல போயிருவாங்க. பார்த்திருக்கீங்களா? அம்மா இல்லையா? சொல்லுங்க. வாசிக்கிறேன். தேவன் அப்படிப்பட்ட அந்த வசனத்தை மறுபடி படிக்கலாமா? எகிப்து தேசம் எங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும். நல்லா கவனிக்கணும். பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும். 7 வருஷம் வரும். 7 வருஷம் வரும். இப்படி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. வரும். ஆமென். பரிபூரணமான விளைச்சலை உண்டாக்கக்கூடிய வருஷங்கள் இனிமே. எல்லாரும் சொல்லுங்க கையை உயர்த்தி. பரிபூரணமான விளைச்சலை உண்டாக்கக்கூடிய வருஷங்கள். எதுலெல்லாம் பரிபூரணமான விளைச்சல்களை பார்க்கணுமோ உங்க தலைமையில கை வைத்துக் கொள்ளுங்களோ, இல்லைன்னா வன்னிய பாஷைகளை பேசுறீங்களோ, வாயை திறந்து சொல்றீங்களோ,
எல்லாம் வாயை திறந்து அக்னி பாஷைகளை பேச ஆரம்பிங்க. ஆண்டவர் இன்னைக்கு பரிபூரணமான விளைச்சலை உண்டாக்கக்கூடிய வருஷங்களை வாங்கிக்கங்களேன். யாருக்கெல்லாம் வேணும்? ஆண்டவரே, இன்னைக்கு அந்த வார்த்தையின் வல்லமை எனக்குள்ள இறங்கட்டும். இன்னைக்கு அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் எனக்குள்ளாக இறங்கட்டும். என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த அபிஷேகம் என் வாழ்க்கையில இறங்கட்டும். என் வாழ்க்கையில இன்னைக்கு பரிபூர்ணமான இதைத்தானே எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஒரு ஜாக்பாட் எனக்கு உலக பிரகாரமா சொல்ல போனா ஒரு லாட்டரி எனக்கு அடிச்சிடாதா, ஒரு ஜாக்பாட் எனக்கு அடிச்சிடாதா? இன்னைக்கு அவருடைய வார்த்தை என்கிற ஜாக்பாட்டை உனக்கு கொடுக்கிறார். வார்த்தை என்கிற ஜீவனை உனக்கு கொடுக்கிறார். உனக்கான பரிபூர்ணமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய வருஷங்கள் வருகிறது. ஏன்னா இந்த சொப்பனம், இந்த வார்த்தை தான் யோசேப்பை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திச்சு. அவன் நினைச்சான் இது எகிப்துக்காக வருது. இந்த சொப்பனம் எகிப்துக்காக இல்லப்பா, உனக்காக தான்ப்பா இந்த சொப்பனம், உனக்காக தான்ப்பா இந்த வார்த்தை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அந்த கிருபை இன்னைக்கு ஒவ்வொருவர் மேல உண்டாகட்டும். வாழ்க்கையில குறைச்சல்ல இருக்கிற தேவ பிள்ளைங்க, வாழ்க்கையில நிறைவே பார்க்க முடியாத தேவ பிள்ளைங்க, இல்லாத நிலைமையே பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், குறைச்சலையே வாழ்க்கையை அனுபவமாக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் அதெல்லாம் மாற்றி இனி பரிபூர்ணமான விளைச்சலை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிபூர்ணமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய வருஷங்கள் வரும். நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் ஆரம்பிக்குது. இந்த வார்த்தை புறப்படும் போதே பரிபூர்ணமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய வருஷங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பரிபூர்ணமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேர் நினைத்திரு நினைவுகளை அறிகிறவர். அந்த பரிபூர்ணமான இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காத்து வீசிராத ஆண்டவரே, ஒரு மழை எங்களுக்காக பெஞ்சிராத ஆண்டவரே, அப்படியே எங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நன்மைகள் நடந்துராத ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்கள் நாங்கள் பார்த்துட மாட்டோமா ஆண்டவரே? ஏதாவது நடந்துராதா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்ய மாட்டாரா ஆண்டவர்? எனக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அதிலெல்லாம் பரிபூர்ணமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஏதாவது நடந்துராதா? ஏதாவது ஆமா, எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. விடுதலையோட இந்த ஆராதனை விட்டுச்சு போகும்போது அந்த ஆசீர்வாதத்தோட தான் போகணும், அந்த நன்மைகளோட தான் போகணும். ஆமென். ஏன்னா யோசேப்புடைய நாட்கள்ல இந்த ஒரு வருஷத்தை, இந்த ஒரு நாட்களை கர்த்தர் வைத்திருந்தார். சிறையில் இருந்த யோசேப்பு, கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்த ஒரு யோசேப்பு, இந்த வருஷத்தை தான் ஆண்டவரே, அதான் சொன்னேன், அவன் நினைச்சது கொஞ்சம் தான், அவன் எதிர்பார்த்தது கொஞ்சம் தான், ஆனா ஆண்டவர் அவனுக்காக பரிபூர்ண வருஷத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தார் தானே? இல்லைங்க, ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஐயா, அவன் இதெல்லாம் கூட யோசித்து பார்க்கல. அவன் என்ன விட்டா போதும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் யோசேப்புக்காக 7 பரிபூர்ணமான விளைச்சலை கொடுக்கிற ஒரு வருஷத்தை எகிப்திலேயே கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார்னா, உனக்கும் எனக்கும் என் ஆண்டவர் இந்த வருகிற நாட்களில் பரிபூர்ணமான நாட்களையும் வருஷங்களையும் விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி வாங்கிக்கோ. இன்னைக்கு அந்த கிருபை ஒவ்வொருவர் மேலையும் அளவில்லாமல் ஊற்றப்படட்டுமாப்பா. Come on people. Malta Kaba Rigada Labada Lama Ridala Shandara Balama Tagaba Lakata Lama Sataribo. எல்லாரும் அக்னி பாஷைகளை பேசி நல்ல ஆவியின் அனல் கொண்டு அந்த பரிபூர்ண வருஷத்தை எதிர்பார்த்து வரவேற்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எஸ், யோசேப்பு அந்த வருஷத்தை எதிர்பார்த்து ரெடியா இருக்கிறானா? எஸ் லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு இன்னைக்கு அந்த வார்த்தையை கொடுத்ததுனால நாங்கள் அந்த பரிபூர்ணமான செழிப்பான வருஷங்களை இன்னைக்கு நீ அந்த கிருபையை பெற்றுக்கொள்வாயானால், பஞ்ச காலத்திலும் உன்னை போஷிப்பார். பஞ்ச காலத்திலும் தேசமெங்கிலும் பஞ்சம் இருந்தாலும் உன்னுடைய எல்லைகளில் தானியங்கள் குறைவு படவே படாது. அப்படிப்பட்ட ஒரு காலங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே அந்த காலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்? எஸ், அந்த நாட்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். பிசினஸ் எத்தனை நாட்கள் நம்ப முடியும்? இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனா அவருடைய பரிபூர்ணமான நன்மைகளை, வருஷங்களை நாம பெற்றுக்கொண்டோம்னா, பிசினஸ் இருக்குதோ இல்லையோ,
உன்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் தானியத்தால் நிரப்பப்பட போகிறது. எஸ், விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தடி receive Lord. ஐயா, பிசினஸ் நம்ப முடியாது, பொருளாதாரம் எப்போ எப்போ எப்படி இருக்கு நமக்கு சொல்ல முடியாது, எப்பவுமே பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள் இறங்கிடுச்சுன்னா, பஞ்ச காலத்திலும் கொடுமையான காலத்திலும் உன்னை போஷிப்பதற்காக ஒரு சிறப்பான நாட்களை உனக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு காலங்களா நாட்களா இருக்க போகிறது. இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த அபிஷேகம், இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த வார்த்தையினால் பஞ்ச காலத்திலும் நீ தைரியமாய் இருக்கும்படியா. ஆமென். பரிபூர்ணமான விளைச்சல் உண்டாக்கக்கூடிய வருஷம் வரும். இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க அந்த வருஷம் வந்துட்டு? ஆமென். அந்த வருஷம் வந்து மால்காபோ ஷாட்டாலா 47 வசந்த வாசிப்போமா? பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. பூமி மிகுதியான பலனை. எல்லாரும் சொல்லுங்க, மிகுதியான பலன். சத்தமா சொல்லணும், மிகுதியான. யாருக்கெல்லாம் வேணும்? யாருக்கெல்லாம் வேணும்? ஆண்டவரே, மிகுதியான பலன் ஆண்டவரே. ஆமென். மால்டா நல்ல ஆவியில் நிரம்பி வாங்கிக்கங்க. வசனம் தானே, வசனம் தான் ஜீவன் இல்ல. இது மிகுதியான பலனை கொடுத்தது. ஏன்னா வார்த்தை புறப்பட்டுச்சு தானே, ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டுச்சு. ஏன்னா பரிபூர்ணமான விளைச்சலை கூட வருஷம் வரும். பூமி மிகுதியான பல வார்த்தையை சொன்ன கேட்ட உடனே பூமி கீழ்ப்படிது தேவனுடைய வார்த்தைக்கு. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். வார்த்தை புறப்பட்டது, பூமி பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படிப்பட்ட பலனா? மிகுதியான பலனா. எதுல விசுவாசிக்கிறீங்க? இனி மிகுதியான பலன். ஆமென். மிகுதியான பலன். எல்லாரும் சொல்லுங்க, மிகுதியான பலன். எல்லாம் வாயத்தர சொல்லுங்க, ஆயிரிக்கை பண்ணுங்களேன். ராட்டா லாபா, கர்த்தர் எனக்கு மிகுதியான பலனை கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென். வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. என் பிசினஸ்ல மிகுதியான பலனை காண்பேன். நான் செய்யற எல்லா காரியங்களிலும், விவசாயத்திலையும் நான் மிகுதியான பலனை ஆண்டவரே. இந்த வருஷம் எவனுக்கு எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு மிகுதியான பலன் கொடுக்க போகிறது. நான் செய்யற தொழில் மிகுதியான பலனை கத்த தர போகிறார். ஆமென். அந்த கிருபையை ஊற்றுகிற வாங்கிக்கங்க. பிசினஸ் பண்ற பிள்ளைங்க எல்லாம் வாங்கிக்கங்க. மிகுதியான பலன் ஆண்டவர். அறிக்கை பண்ணுங்க. உங்க பிசினஸ்ல, உங்க ஆபீஸ் ரூம்ல எல்லாம், உங்க கடையில எல்லாம் எழுதி வைங்க, மிகுதியான பலனை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். பரிபூர்ணமான விளைச்சலை நான் காண போகிறேன். இதெல்லாம் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளணும். வார்த்தையை பார்க்கணும். ஆமா, இந்த வருஷம் ஆண்டவரே மிகுதியான பலன், பரிபூர்ணமான விளைச்சலை எங்க வாழ்க்கையில் நாங்கள் காண போகிறோம் ஆண்டவரே. ஆமென். பூமி பலனை கொடுத்தது. பூமி பலனை. எல்லாரும் சொல்லுங்க, பூமி பலனை. எப்படிப்பட்ட பலனை கொடுத்துச்சாம் பாருங்க. மால்டா லாகாபா 48 வசனம் 49 வசனம் வாசிப்போமா? அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல. கடற்கரை அதான் பரிபூர்ணமான நன்மைகள். வருஷங்களின் விளைவு எப்படி இருக்கும்னா கடற்கரை மணலை போல இருக்குமா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? கர்த்தருடைய ஜனத்துக்கு கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே இனி என் நன்மை எப்படி இருக்கணும், இனி என் ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்? வாங்குற பிள்ளைங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை உயர்த்தி வாங்கிக்கங்க பாப். அவர் கொடுக்கிறது எப்படி இருக்கிறதா? கடற்கரை மணலை போல. கடற்கரை மணலை போல. ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போதே அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல. ஆமென். இங்க ஒருத்தன் கடற்கரை மணலை போல, அப்ப எவ்வளவு சேர்த்திருப்பான் பாருங்க. அதான் சொன்னேன், என்னன்னா
அந்த பரிபூரணமான வருஷம், அந்த பீக் டைம்ல தேவன் உனக்கு கொடுப்பார் பார். அது இன்னும் எத்தனையோ வருஷங்கள், காலங்கள், ஏன் உன் சந்ததிகளே அந்த நன்மைகளை பார்க்கும்படியாய். ஆமாம் சொல்லக்கூடாதா? ஆமா சொல்லக்கூடாதா? நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இவனுக்கு இருக்கிற சொத்து எத்தனையோ தலைமுறைகளை அவன் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணா கூட இத்தனை வருஷம் பண்ணலாமா, இத்தனை தலைமுறை பண்ணலாமான்லாம் சிலருடைய சொத்து மதிப்பை சொல்லுவான். நான் சொல்றேன், அந்த இதெல்லாம் நமக்கு தான் கர்த்தர் சொந்தமாய் வச்சிருக்கிற. வாங்கிக்கங்க, ஆவியில வாங்கிக்கங்கய்யா. யாருக்கு தெரியும்? அவர் நினைச்சிட்டாருன்னா எல்லாம் ஒரே நாள்ல மாறும். அதான் ஒன் ஷாட்ல எல்லாம் மாறும். ஒரே கல்லு தான், மொத்த மரமே க்ளோஸ் ஆயிரும். அல்லையா சொல்லுங்கப்பா. 1 2 3ன்னு பொறுக்கிக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் முடிந்து போகும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாங்கிக்கங்க, மொத்தமா கடக்கும். கடை அள்ளவே முடியாதபடி உன் நன்மை கடக்கும். அல்லையா சொல்லக்கூடாதா? எல்லாத்தையும் சாக்கு மூட்டையில கட்டுற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டுமே. கையை உயர்த்தி வாங்கிக்கங்க. அன்னைக்கு அவன் அப்படிதானா கட்டி வச்சானா? எப்படி அந்த வருஷத்தின் பலனெல்லாம் பார்க்க யோசேப்பு பட்டணங்களை அந்த ஆசீர்வாதங்கள்லாம் கட்டி வைக்கிறானா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படிப்பட்ட காலம் வரட்டுமே நமக்குமே. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க கட்டி வைக்கிறதுக்கு? கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எதை கட்டுறதுக்கு? பணம் மூட்டையெல்லாம் கட்டி வைக்கிற ரெடியாகும். என்னடா ஆமா என்ன சொல்லிருக்கணும்? ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக, எல்லாம் சொல்லுங்க மிகுதியாக. தேவன் கொடுக்கிறது எப்படி இருக்கிறதா? மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது அளவுக்கு அடங்காததாய் இருந்துச்சான். எல்லாம் சொல்லுங்க அளவுக்கு அடங்காது. வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு நம்ம பஞ்ச பாட்டு தானே பாடிக்கிட்டு இருக்கோம். என்னங்க கரெக்டா இல்லையா? ஆமா இல்லையா? பஞ்ச பாட்டு தானே பாடிக்கிட்டு இருக்கோம். இனி பஞ்ச பாட்டு பாடுறதும் போதுமே. கர்த்தர் நன்மை கொடுத்த நன்மைகள் எல்லாம் கைக உயர்த்தி அல்லையா சொல்லுங்க வா. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். பல்லவா சந்தோஷமா கைதட்டி கமான். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர். ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே. பல்லமா வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பாப். லாதா லா காடா லாபா. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழு கமான், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. இன்னும் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார்,
வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார். வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று நல்ல கைத்தடி பாடலாமாவே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள் எல்லோருமாய், என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. மறுபடியுமா, ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தார். எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை பண்ணலாமா? ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை, ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே. வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆசையாய் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. இன்னும் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. இன்னும் ஆசையாய் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. விசுவாசத்தோட சொல்லுங்கப்பா. மிகுதியான நன்மைகள், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை எப்படி கொடுக்க போகிறவராம்? பரிபூர்ணமாய் கொடுக்க. எல்லாரும் சொல்லுங்க, பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, பரிபூர்ணமாய் கொடுப்பவர். எதுவா இருக்கட்டும், தேவனுக்கு சும்மா கிள்ளி கொடுக்கிறதோ அப்படிலாம் அவருக்கு பிடிக்காது. அதெல்லாம் அந்த அபிஷேகத்தை கூட, அதனாலதான் தாவீது உணர்ந்து சொல்வார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்கப்பா. அடுத்தது அளவிறந்ததாய் கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, அளவிறந்ததாய். ஆமென். அடுத்தது மிகுதியாய். எல்லாரும் சொல்லுங்க, மிகுதியாய். அடுத்தது அது அளவுக்கு அடங்காததாய். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ எதிர்பார்த்துக்கிற முடிவுகளை வேற மாதிரி கொடுப்பார். அவன் அது அளவுக்கு அடங்காததா இருந்துச்சான். உன் நன்மைகள், உன் சந்தோஷம் இனி அப்படி இருக்கட்டுமே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவர் என் சந்தோஷம் அளவுக்கு அடங்காததா இருக்கட்டும் ஆண்டவர், என் சமாதானம் அளவுக்கு அடங்காததா இருக்கட்டும் ஆண்டவர், என் குடும்பத்தில் இருக்கிற அந்த காரியங்கள், நன்மைகள், நிம்மதியான எல்லாம் அளவுக்கு அடங்காததா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். அதனாலதான் அவனுடைய வார்த்தை சொன்னது, பரிபூர்ணமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய வருஷம் வரும். மிகுதியாய் நீ காணக்கூடிய வருஷம் வரும். அளவுக்கு அதிகமாய் இருக்கிறவைகளை நீ காணும்படியான வருஷங்கள் வருகிறது. அளவுக்கு அடங்காததாய் இருக்கிற காரியங்களை காணக்கூடிய வருஷங்கள் வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். ஆண்டவருடைய நான் கேட்டேன், சரி ஆண்டவரே பரிபூர்ணமான வருஷம் வருது, ஆனா அதுக்கு பிறகு பஞ்சமுள்ள வருஷமும் வருது. அப்ப ஆண்டு உனக்கு சொன்னேன், எனக்கு ஒண்ணு சொன்னார், இதை பீட் பண்றதுக்கு தாண்டா நான் முதல்ல அதை கொடுக்குறேன் உனக்கு. ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? ஆமா, நீ ஏன் பின்னால வர்றத பாக்குற? இப்ப உனக்கு தர்றதை வாங்கிக்க, இப்ப உனக்கு தர்றதை பெற்றுக்கோ. இன்னைக்கு உனக்கு நான் என்ன கொடுக்கிறேனோ அதை மொத்தமா நிறைவாய் வாங்கிக்காத, வாங்கிக்க. பின்னல் இருக்கிறத நீ பார்க்காத, அதெல்லாம் ஈஸியா நீ கடந்து போவ. இதை நீ வாங்கிக்க, இதை விட்டுறாதன்னு ஆண்டவர் சொன்னார். சொல்ற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு இருக்கிறத வாங்கிக்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு என்ன கொடுக்கிற அந்த பரிபூரணத்தை. ஆமென். ஹalleluya. மால்டா லா காபா ஷாண்டா லா ரபா. ஆமென் சொல்லக்கூடாதா? அப்பதான்
சரி, பரிபூர்ணமான வருஷம் யோசேப்பு நாட்கள்ல பார்த்தான் தான், 7 வருஷம் பார்த்தான் தான். கொடிய காலம் அதுக்கு பிறகு வருது. ஆனா ஆண்டவர் எனக்கு கேட்ட வார்த்தை தெரியுமா? நான் இந்த வார்த்தை பேசலாமா ஆண்டவரே? இந்த வசனம் இப்படி இருக்கு, பரிபூர்ண வருஷம் வரும். இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு டச் பண்ணிச்சு. பரிபூர்ணமான வருஷம் வரும். அப்போ இதை பேசலாமா? ஆனா இதுக்கு பின்னால பஞ்சமும் வருது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மைக்கு பிறகு எந்த பஞ்சமும் அந்த பரிபூர்ணமான வருஷத்தை டச் கூட பண்ண முடியாதுப்பா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அப்பதான் சீன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க. அந்த பஞ்சமுள்ள வருஷங்கள் வரும். ஆனா யோசேப்புடைய லைஃப்ல அது வேலையே செஞ்சிருக்காது. கையை உயர்த்தி அலையிலே சொல்லக்கூடாது. பஞ்சம் என்ன செஞ்சிருக்காது? வேலையே செஞ்சிருக்காது. அந்த தரித்திரம் வேலையே செஞ்சிருக்காது. அந்த கொடுமையான காலங்கள் வேலையே செஞ்சிருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி கொடுமையான காலங்கள் என் வாழ்க்கையில வேலையே செய்ய போவது இல்லை. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாபு. இனி கொடுமை உன் தேசத்துல கேட்கப்படுவது இல்ல. இனி அழிவும் நாசமும் உன் எல்லையில கேட்கப்படுவது இல்ல. அதற்கு பிஃபோரா உனக்கான ஒரு நேரத்தை அவர் நியமிச்சு அந்த நன்மையான கிருபைகளை உன் மேல வச்சு அந்த ஆசீர்வாதங்களை உன் மேல ஊற்றி வச்சதனால இதுக்கு பிறகு எத்தனை காரியங்கள் வந்தா கூட, எத்தனை மாசங்கள் வந்தா கூட, போராட்டங்கள் வந்தா கூட, அதையும் மேற்கொள்ள, அதையும் ஜெயம் எடுக்க, அதையும் தாண்டி செல்ல தேவன் உனக்கு ஒரு சத்துவத்தை, தேவன் உனக்கு ஒரு பலத்தை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்பதான் ஆண்டவருடைய சொன்ன, அப்பதான் அப்படியே ஆவியில கவனிச்சுட்டே இருந்தேன் யோசேப்பு குறித்து. சரி, 49 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் கனி தரும் செடி, அவன் கொடி சுவரின் மேல படரும், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவனை எய்து பகைத்தார்கள், ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது, யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் அவன் பலத்தான். அப்பதான் அவனு சொன்னார், வருஷத்தின் விளைவு எப்படி தொடருது பத்தியா? ஒரு அலையில சொல்லுங்க. பஞ்ச காலம் வந்தால் நீ கணிதர்களுடைய வாழ்க்கையாய் வச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க அந்த கிருபையை வாங்க? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க அந்த அபிஷேகத்தை வாங்க? வாங்கிக்கங்கம்மா. வேணும் தானே அந்த ஆசீர்வாதம்? ஆமென். அது கடற்கரை மணலை வசிக்கலாம். மறுபடியும் 42, 41, 41, 49. யோசேப்பு அளவிருந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. அளவுக்கு அடங்காததா இருந்துச்சு. இப்போ அந்த அந்த பரிபூரணமான வருஷங்களை அவன் அனுபவிக்கிறான், சுதந்தரித்து கொள்கிறான். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறத இன்னைக்கு சுதந்தரித்து கொள்ளுங்க. ஆமென் சொல்லக்கூடாதா? இதை வாங்கிக்கங்க இன்னைக்கு. அதுக்கு பிறகு 56ஆம் வசனத்தை வாசிப்போமா? தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால், தேசம் திரும்பி பஞ்சம் வந்துடுச்சுதான். யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து, அதாவது யோசேப்பின் களஞ்சியங்கள் மூடப்படவில்லை, யோசேப்பின் களஞ்சியங்கள் திறந்ததா இருக்கிறது. கையை உயர்த்தி தலையிலே சொல்லக்கூடாதா? நல்லங்க, எப்படி சொல்றீங்க? நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஐயா, தேசத்துல பஞ்சம் உண்டாயிருச்சு, ஆனா யோசேப்பின் களஞ்சியங்கள் மூடப்படவில்லை, யோசேப்பின் களஞ்சியங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை, ஆசீர்வாதங்கள். அந்த பரிபூரணமான வருஷங்கள் வந்ததனால யோசேப்பின் களஞ்சியங்கள் பஞ்ச காலத்திலும் திறந்துதா இருக்கிறது. எனக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டவரே, பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே எல்லாரையும் போஷிக்கக்கூடிய ஒரு கிருபாப்பா, எல்லாரையும் போஷிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்க போறீங்க? அவங்க மட்டும் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். மாதிரி வார்த்தைகளை கேட்கும் போது ஆவியில் அனலா இருந்து கேளுங்க. அவங்களெல்லாம் பார்த்தா வரக்கூடிய பரிபூர்ணமான வருஷம் கூட போயிரும் போல. ஆமென். பரிபூர்ணமான வருஷம் வரும்போது அதை வரவேற்க ரெடி ஆகுங்க.
அவன் அன்னைக்கு யோசேப்பு வரணும்னே பார்வோன் சொல்றான், நீ என்ன செய்யணுமோ செய், அவ்வளவுதான், நீ தான் கரெக்டான பர்சன், நீ தான் ரைட்டான பர்சன், இந்த காலத்தை வரவேற்கிறதுக்கு நீ தான் கரெக்டான பர்சன், அந்த பரிபூர்ணமான வருஷத்தை வரவேற்கிறது. வேற ஒருத்தனும் இல்லை. அவன் சொல்ல இந்த ஞானம் சொல்லுவான் தானே பைபிள்ல, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ, இதுதான் கரெக்டான, இவன் தான் கரெக்டான ஆளு, நீ அதை செஞ்சா மட்டும்தான் கரெக்டா முடியும் நீ சொல்லி யோசேப்பை கர்த்தர் உயர்த்துற. அதுல பரிபூர்ணமான வருஷம் வந்த போதும் களஞ்சியங்களை திறந்து வைத்திருந்தான். ஏன்னா டெபாசிட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கிறது உள்ள. பஞ்சகாலம் வந்துச்சு, அப்பமும் யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து வைத்திருக்கிறானாம். மலையில சொல்லுங்கப்பா, இன்னைக்கு எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இது கர்த்தருடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, பஞ்ச காலத்திலும் என் களஞ்சியம் திறந்து இருக்கும் ஆண்டவரை? கை உயர்த்துங்கப்பா. ஐயா, இனி வருகிற காலம், இந்த நாட்கள் கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்போ எப்போ என்ன நடக்கு நமக்கு தெரியாது. அம்மாவல்லே சொல்லுங்களேன். ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவருடைய வார்த்தையினால் நம்ம பிழைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த வார்த்தையை உள்ள போட்டுக்கோ. ஒரு நாள் பஞ்ச காலத்திலும் கூட இந்த வார்த்தை உன்னை போஷிக்கும். இந்த வார்த்தை உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உனக்கு நன்மையை கொண்டு வரும். இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைச்சல்கள் எல்லாம் மாற்றி, ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கங்க. நல்ல முழு பலத்தோடு ஆவியில கை தட்டுங்கப்பா. அபிஷேகத்தில் நிரம்பி கை தட்டுங்கப்பா. யாரும் எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ கை தட்ட சொல்லல, வார்த்தையை கனம் பண்ணி, ஆமென். பரிபூர்ண வருஷத்தை நான் வரவேற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பரிபூர்ணத்தை இனி பார்ப்பதற்கு நான் ரெடி ஆயிட்டேன். நன்மையை பார்ப்பதற்கு நான் ரெடி ஆயிட்டேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க விடாதீங்க. ஒரு அரை நிமிஷமா கை தட்டுங்கப்பா. அந்நிய பாஷைகளை பேசிய கைத்தட்டு வரும். அந்நிய பாஷைகளை பேசுங்க, அனலாய் மாறுங்க பா. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்க எங்கள் பிள்ளைகள் மேல, ஊழியத்திற்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல வருவதாக சுவாமி, வருவதாக, நன்மைகள் வருவதாக. Come on people. தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியினால் யோசேப்பு அந்த பரிபூர்ணமான ஆண்டவர் கொடுத்த அந்த பரிபூரணத்தின் நன்மைகளை, அந்த களஞ்சியத்தை திறந்து வைக்கிறான். அவனுக்கு ஒரு விசுவாச நம்பிக்கை, இந்த பஞ்ச காலம் என்ன மேற்கொள்ள முடியாது. ஏன்னா என் தேவன் பரிபூர்ணமான நன்மைகளை எனக்கு கொடுத்துட்டார். அவர் கொடுத்துட்டாருன்னா பஞ்ச காலத்திலும் அந்த பரிபூர்ணம் வேலை செய்யும். பஞ்ச காலத்தில் அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேலை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? பஞ்ச காலத்திலும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பரிபூரணத்தை கொடுத்த பிறகு தானே பஞ்சத்தை அனுமதிச்சார். பஞ்சத்துக்கு பிறகு பரிபூரணத்தை கொடுக்கலையே, பரிபூரணத்துக்கு பிறகுதான் பஞ்சம். ஏன்னா ஆண்டவர் தெரியும், இந்த பரிபூரணத்தினால என் பிள்ளைகள் பஞ்ச காலங்களையும் தாண்டுவார்கள், போராட்டங்களையும் தாண்டுவார்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகளையும் தாண்டுவார்கள், எல்லா தேவைகளையும் என் ஜனங்கள் தாண்டுவார்கள். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா வாங்கிக்கங்களேன். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? பஞ்ச காலத்தையும் தாண்டக்கூடிய இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். தேசமெங்கும் அந்த வசனத்தை 56 வசனத்தை 41, 56 எல்லாரும் எடுத்து வாசிக்க போறோம். சரியா? ஸ்கிரீன் தெரியுதா? இல்லைன்னா பைபிள் எடுத்து வாசிங்க, தப்பு இல்லை. ஆதியாகமம் 41, 56 வசனத்தை வாசிக்கலாமா? 1, 2, 3 ஸ்டார்ட். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். வர கொடிதாயிற்று. எனக்கு கவலையே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கவலையே கிடையாது. பக்கத்துல கைப்பிடிச்சு, எனக்கு கவலையே கிடையாது.
ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு நீ கவலை இருக்க கூடாது. அது வரட்டும். உன் களஞ்சியத்துல வந்துகிட்டே தான் இருக்க போகிறது. வாங்கி தட்டு வாங்கிக்கங்க. எனக்கு கவலைப்பட மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, இனி கவலைப்பட மாட்டேன். நாளைய தினத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. எனக்கு தேவன் ஒரு பரிபூர்ணத்தை வைத்துட்டு இருக்கிறார். அந்த பரிபூர்ணம் பஞ்ச காலத்திலும் எனக்கான நன்மைகளை கொண்டு தான் இருக்க போகிறது. நான் களஞ்சியங்களை திறக்கும் போது என் களஞ்சியங்கள் முழுவதும் நன்மையினால் நிரப்பப்பட்டு தான் இருக்க போகிறது. எஸ், பஞ்சம் கொடிதா வர வர கொடிதானாலும் கூட எனக்கு கவலை இல்லை. ஆமே, எனக்கு பயம் இல்லை. பயப்படுறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பரவாயில்லையே. ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீமே வர வர கொடிதான் இருக்கு. ஆனா நீ ஏன் கவலைப்படுற? ஓன்ட்ட தான் வச்சுட்டாரு மொத்தமா. சொல்லுங்க ஆமே, உனக்குள்ளதான் மொத்தமா வச்சுட்டாரு, டெபாசிட் பண்ணிட்டாரு. ஆமே, வச்சிட்டாருன்னா எடுக்க மாட்டார், கொடுத்துட்டாருன்னா பிடுங்க மாட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போமே. ஆமே, அது கிருபையா இருக்கட்டும், அது வரங்களா இருக்கட்டும், ஒரு அபிஷேகமா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், கொடுத்துட்டாருன்னா ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், பிடுங்க மாட்டார். அது வச்சிட்டாருன்னா பஞ்ச காலத்திலும் உனக்கு அது ஃப்ளோவை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அது ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? பஞ்ச காலத்திலும் என்னுடைய பாதைகள் நெய்யாய் பொழிய போகிறது. பஞ்ச காலத்திலும் என் நன்மைகள் போய்கொண்டே இருக்க போகிறது. வாங்கிக்கங்களேன். நல்ல வாயை திறந்து ஆமேன்னு சொல்லுங்க. பஞ்சம் வர வர கொடிதாய் இருக்கிறது. ஆனா எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு பரிபூர்ணமான வருஷம் ஆல்ரெடி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீ பஞ்சத்தை பார்க்காத, அந்த பரிபூர்ணமான வருஷங்களை பார். இன்னைக்கு இருக்கிற இதை பார்க்காத. அவர் சொன்னார்ல அந்த வார்த்தையை பார். அல்லையில சொல்லுங்க பாப்போம். ஆமே, கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. இன்னைக்கு இருக்கிற போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகளை, அந்த சிச்சுவேஷன்ஸை நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார், பரிபூர்ணமான வருஷம் வரும்டா, அதுல உன்னை தூக்கிடுவேன், அதுல உன்னை நிறுத்துவேன், அது உன்னை பஞ்ச காலத்தில் உன்னை நடத்தி செல்லும். அல்லையில சொல்லக்கூடாதா? அதனாலதான் பவுல் சொல்லுவார், நான் சேவிக்கிறவர், நான் சேவிக்கிற என் தேவன். அந்த 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் சொல்வார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாய் இருக்கிற. இந்த கப்பர் சேதம் என்ன ஒன்றும் செய்யவே முடியாது. இந்த கப்பர் சேதத்தை தவிர வேற எந்த உயிர் சேதமும் பிராண சேதமும் வராது. ஏன்னா நான் ஆட்கொண்டவர். அழகா சொல்லுவார் தானே, நான் ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவருமாகிய. அப்போஸ்தலர் 27. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவருமா சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாத, நீ ராய் எனக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணி. வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை புறப்பட்டுடுச்சு. கப்பர் சேதத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். பஞ்சத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். குறைச்சலை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். வார்த்தை புறப்பட்டுடுச்சு. பரிபூர்ணம் எனக்கு உண்டாயிடுச்சு. அதனால்தான் பவுல் சொல்லுவார், ஓ எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக. ஆமென். என்ன சொன்னார்? நீ ராயனுக்கு முன் இருக்கணும்பா. யோசேப்பே, நீ கனி தருவாய். பஞ்ச காலத்திலும் நீ கனி தருவாய். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்கப்பா. இதுதான் வார்த்தை. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இன்னைக்கு சேதம் வரட்டும், சூழ்நிலையே வேற மாதிரி இருக்கட்டும், இதெல்லாம் அனுபவிக்கணும் நம்ம வாழ்க்கையில. சொல்லுங்க பாப்போம். விசுவாசிங்க. ஒருவேளை விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அவிசுவாசம் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த அபிஷேகத்தையும் வார்த்தையில் இருக்கிற மகிமையுமே நான் அனுபவிச்சு வாழத்தக்கதா
எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்கப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பஞ்சத்துல இருக்கிற மாதிரி இருக்காதீங்க. இல்லைன்னா கப்பர் சேத்துல அடிபட்ட மாதிரி இருக்காதீங்க. நல்ல ஆவில உற்சாகமா பிரிஸ்கா அனலாய், ஆமென், அப்படி இருக்க வேண்டாமா? ஆமென். அவர் பரிபூரணத்தை கட்டளையிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் பரிபூரணத்தை. சொல்லுங்க, எத்தனை நம்புறீங்களா? இந்த வருஷம் என் வாழ்க்கையில் அவர் பரிபூரணத்தை. சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் ஊழியத்தில், என்னுடைய வியாபாரத்தில் கர்த்தர் பரிபூரணத்தை கட்டளையிட்டு விட்டார். அதற்கு பின்பு என்ன வந்தாலும் இனி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், பரிபூரணம் என்னை எங்க வர கொண்டு செல்லணுமோ எங்க கொண்டு செல்லும். அந்த கப்பல் சேதம் தான், ஆனாலும் அந்த கப்பல் போய்கிட்டு தான் இருக்குது. இது நல்லா இருக்க கேட்கறதுக்கு. அலையில சொல்லக்கூடாதா? ஐயா, கப்பல் சேதம் தான் ஐயா, கப்பல் உடைஞ்சு போச்சுதான் ஐயா, ஆனா கப்பல் போச்சா இல்லையா? கரெக்டா போச்சா இல்லையா? இது என்னைக்கு நம்ம யோசிச்சிருக்கோமா? கப்பல் உடைஞ்சு போகுது, எல்லா சரக்கையும் கொண்டு கப்பல்ல இருந்த எல்லா சரக்கையும் இறக்கிட்டானுங்க, தூக்கி போட்டானுங்க. இப்போ யோசித்து பாருங்க, ஒன்னு கப்பல் என்ன பண்ணிருக்கணும்? மூழ்கி இருக்கணும். இல்லைன்னா அவங்க எல்லாம் எப்படி செஞ்சிருக்கணும்? ஆனா பைபிள் சொல்லும் அழகா, அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்களாம். கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. தப்பி கரை சேர்ந்தார்களாம். அப்ப என்ன அர்த்தம்? வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா கப்பல் சேதத்துல கூட எங்க கப்பல் ஓடும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் வரைக்கும், வா, இன்னைக்கு வாங்கிக்கங்களா அந்த கிருபைய. என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் வரைக்கும், உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறார் தானே. யோசேப்பை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருந்தாரு தானே. உன்னை என்னையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறார். அது வரைக்கும் அந்த பரிபூரணத்தை, அந்த நன்மையை உன்னை தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்க போகிறது. அது இடையில முடிந்து போவது இல்லை. ஆமென். ரெடி ஆயிட்டீங்களா பரிபூரணத்தை பார்க்க? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஆமென் சொல்லுங்கப்பா. மால்டா லாக்கா அப்படி கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசுங்க பாப். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க பாப். அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா சொல்லுங்க வாயை திறந்து. நம்மலாம் இதுல சொல்றதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். அப்படியே உட்கார்ந்து கொஞ்ச நேரம், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், அப்படியே கண்ணை மூடி சொல்லி பாருங்க. மால்டா லாக்கா மாரா ஷட்டலரா பாலபா. இன்னைக்கு அந்த அபிஷேகம் இறங்கட்டும். நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே சொல்லலாமா? நீர் போதுமே ஆவியானவரே. எல்லாருமா? நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே ஆவியானவர். என்னும் ஆசையா? நிறைவே நீர் வாருமே. இன்னைக்கு அந்த நிறைவான அபிஷேகத்தை, பரிபூர்ணமான அபிஷேகத்தை, உன் வாழ்க்கைக்கு வனாந்தர பாதையை மேற்கொள்ளக்கூடிய அந்த பரிபூரணத்தை நீர் வாருமே, நிறைவே
ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆளானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆளானது பயிர் நிலமாகுமே. எல்லாரும் சொல், நீர் வந்தா, நீர் வந்தா, இன்னைக்கு 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 சாத்தியமாகுமே. நீர் வந்தா மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே எல்லாருமா நீர் வா. ஒரு தெய்வ மகிமை நம்மத்தில் கடந்து வரட்டும். உன் வாழ்க்கைக்கு பஞ்ச காலங்களை மாற்றும்படியா, வாழ்க்கைக்கு குறைவுகளை மாற்றும்படியா, ஒரு பரிபூர்ணமான நன்மைகளை கொடுக்கும்படியா நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டும். எல்லாரும் சொல்ல, நிறைவானவரே, நிறைவான ஆவியானவரே, எங்களை நிரப்பும்படியாய் வாங்கப்பா. நிறைவே நீர் வாருமே. கேப்பமா லகா தலபா லிபா டலபா தகலபா ஓ ஷபா தலபா. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவி இன்னும் ஆசையாய் நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியான இன்னும் ஆவியில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி இன்னைக்கு அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், பரிபூர்ணமான நன்மைகள் நம்மத்திலே இப்பொழுது பரிபூர்ணமாய். நிறைவே நீர் வாருமே. ரகதலபடல சந்தரவலவா. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே ஷபலதலபடலரபா. ஆவியானவரே நிறைவே சண்டலரபா. நிறைவே ஓ ஷடலதலபா ஆரகண்டலரபா. போதுமே. மகிமை ஞானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறை தேவனே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. லதலதலகா. நிறைவே நீர் போதுமே. எல்லோரும் சேர்ந்து அரராத் சத்தத்தை உயர்த்தி நிறைவானவரை துதி. ஓ உன் பஞ்ச காலங்களை கர்த்தர் பரிபூரணத்தின் நன்மைகளின் காலங்களாய் மாற்றுவார். நிறைவே நீர் வார். மகிமை இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். ஞானவரே நல்ல கைதட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆமென் ஆமென் ஆமென். ஆதியாகமம் 45 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? கமா. ஆதியாகமம் 45 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் எதுவுமே இல்லாமல் போகும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும்
உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? உன்னை பாதுகாப்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக, தேசத்தின் பஞ்சத்தினால நீ செத்து போக கூடாது என்பதற்காக. யோசேப்பே, உன்னை விசேஷமாய் தேவன் தெரிந்து கொண்டு, உன்னை விசேஷமாய் அழைத்து, உன்னை அபிஷேகித்து, உன்னை அலங்கார வஸ்திரத்தை உனக்கு உடுத்தி, உனக்கு கிருபையினால் உன்னை அலங்கரித்து, வல்லமையினால் உன்னை அபிஷேகித்து, ஞானத்தினால் உன்னை நிறைத்து, உன் மூலமாய் தேசமே பாதுகாக்கப்படும்படியால் பரிபூரணத்தின் நன்மைகளை உனக்கு கொடுத்து, அது ஞானத்தை உனக்கு கொடுத்து, உன்னை நிறுத்தி, நிலைநிறுத்த வேண்டியது நிலைநிறுத்தினதுனால் பஞ்ச காலத்தில் கூட நான் உன்னை போஷிப்பேன். பஞ்ச காலத்தில் கூட நீ தைரியமா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். நீ தைரியமா இருங்க. அவன் அழகா சொல்றான், இன்னும் 5 வருஷம் இருக்கு, அறுப்பும் உழவும் இருக்காது, ஆனால் நீ பயப்பட வேண்டாம். ஆமென். நீ தைரியமா இரு, பயப்படாத. அறுப்பும் உழவும் இல்லைன்னு பார்த்து பயப்படாத. பானையில மாவு இல்லைன்னு பயப்படாத. கலசத்துல எண்ணெய் இல்லைன்னு பயப்படாத. நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மலையையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளத்தாக்குகளை நான் நிரப்பிட்டே இருப்பேன். அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய ஆண்டில நம்மளை அப்படிப்பட்ட ஒரு நன்மையினால், எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஆண்டவர் என்ன அப்படிப்பட்ட நன்மையினால். உழவ நம்பல, அறுப்ப நம்பல. எனக்கு தெரியும் என் பானையில மாவு குறைவுபடாது, என் கலசத்துல எண்ணெய் குறைவுபடாது, என்னுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்பட்டே தான் இருக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஐயோ நம்ம எண்ணங்கள் என்ன வரும்? பிசினஸ், ஐயோ பிசினஸ் இருந்தா, ஆமா கரெக்ட், அது நம்முடைய எண்ணங்கள். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நான் காற்றையும் பார்க்க மாட்டேன், நான் மழையும் பார்க்க மாட்டேன். இந்த வருஷம் நான் சூப்பர் நேச்சுரல்ல வாழ போறேன். இந்த வருஷம் நான் புது வாங்கிங்களேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில தான் நீரை நடத்த போகிறீர். ஊழியம் செய்யறோம், ஊழியம் செய்யல, ஆனாலும் குறைவில்லாதபடி. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லாத கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அழகா சொல்றான் பாரு. இன்னும் இருக்கு, பஞ்சம் இருக்குது, ஆனா உன் வம்சம் ஒழியாமல் இருக்க, வம்சமே ஒழியாமல் இருக்க. ஆமென் சொல்லக்கூடாதா? பூமியில உங்கள் வம்சங்கள் ஒழியாமல் இருக்க நான் ஆவியில விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்களும் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாட்களில் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை மாத்திரமல்ல, நம்முடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியா, உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியா, உங்கள் சந்தானங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியா, அந்த கிருபையை நம்ம ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் வைக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஆமென் சொல்லி உங்க தலை மேல ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமென். பூமியில உங்க வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிப்பதற்காக, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காக, பஞ்சம் வந்தவங்க கவலைப்படுற தேவன் அந்த பரிபூரணத்தை என் மேல வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய பரிபூரணம் என் மேல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அந்த நிறைவான, எல்லாரும் சொல்லுங்க நிறைவான, நிறைவே சொல்லுங்க பா. ஆமென். எல்லா கைகளை உயர்த்தி அந்த சரணத்தை சொல்லுவோமா? நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. come on, நிறைவே ரிதலதலமா, நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே ரிதலதலமா. அப்பா ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. நிறைவான ஆவியினால, நிறைவான அபிஷேகத்தினால, நிறைவான கிருபையினால. நீர் வேண்டுமே, நிறைவே
வாருமே நீர் வேண்டுமே நீர் போதுமே ஆவியானவரே. உங்க வம்சம் ஒழியாமல் இருக்க எனக்கு ஒரு பூரணத்தை பரிபூரணத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். சூப்பர்ல இந்த வார்த்தை. உங்க வம்சம் ஒழியாமல் இருக்கு. உனக்கு மாத்திரம் உன் வம்சம் கூட இருக்கிறவங்க வம்சங்கள்லாம் ஒழியாமல் இருக்கு. யோசேப்பு சொல்ற நம்மளையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெருசா. ஆண்டு சொல்ல இல்லடா உனக்கு மாத்திரம் இல்லடா உன் வம்சமே ஒழியாமல் இருக்கு. அந்த பரிபூரணத்தின் நன்மையை நான் உனக்காக கட்டளையிட போகிறேன். அந்த வருஷங்கள் வரப்போகிறது. அந்த வருஷங்கள் வரப்போகிறது. ஆமென் சொல்லக்கூடாதா? மால்டா தொடர்ந்து வாசிக்கலாமா? ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும், அதாவது என் தகப்பன்ட்ட போய் சொல்லுங்கப்பா. என் தகப்பன் என்ன நினைச்சிட்டாரு? யோசேப்பு இல்ல, அவன் முடிஞ்சு போனா, நான் பாதாளத்துல அப்படியே என்ன சுக்கத்தோட பாதாளத்தை இறங்குவேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இதுல வேற தேசம் எங்கும் கொடிய பஞ்சம் வந்துட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை. என் தகப்பன்ட்ட போய் சொல்லுங்க, உன் புள்ள சாதாரணமாய் அங்க இல்ல, பரிபூர்ணமாய் உன் புள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். என் தகப்பன்ட்ட போய் சொல்லு. சூப்பரா இருக்கா இல்லையா? ஐயா இது நல்லா இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு வேணும் அந்த ஆசீர்வாதம்? உன்னை குறித்து போய் சொல்லட்டும், உன்னை பார்த்துட்டு போய் சொல்லட்டும் இனிமே. ஆமென் சொல்லுங்கப்பா. ஐயோ அவன் ஒரு பஞ்ச பரதேசியா இருக்கான்னு சொல்ல மாட்டான். அவன் சாதாரணமானவனாக அல்ல. ஆண்டவருடைய பரிபூர்ணமான ஜீவன், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் அவன் மேல, அவன் சிரசின் மேல எகிப்தையே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். போய் சொல்லு. ஆமென். இப்ப சொல்லு எங்க அப்பாட்ட போய், நீங்க சீக்கிரமா என் தகப்பன்ட்ட போய் சொல்லு. யோசேப்பு மண்ணுக்குள்ள இருக்கிறான் தானே நீங்க அப்பா நினைச்சிட்டு இருக்கிறாரு. யோசேப்பு முடிஞ்சிட்டான் நினைச்சிட்டு இருந்தார். இப்போ போய் சொல்லு எங்க அப்பாட்ட, என் தகப்பன்ட்ட போய் சொல்லு, உங்க புள்ள சாதாரணமானவனாய் அல்ல, அவன் மண்ணுக்குள்ளலாம் இல்ல, மண்ணையே பொன்னாய் மாத்திக்கிட்டு இருக்கிறான். போய் சொல்லு. சூப்பரா இருக்கு இந்த வார்த்தை. அல்லையா சொல்லுங்க. மண்ணையே பொன்னாக மாத்திக்கிட்டு இருக்கிறான். போய் சொல்லு. தேசத்திற்கு அதிகாரியா இருக்கிறான்னு சொல்லு. ஏன்னா அந்த பரிபூரணமான நன்மையின் வருஷம் என்னைக்கு வந்துச்சோ எல்லாமே மாறிச்சு. அல்லையா சொல்லக்கூடாதா? ஆமாவா இல்லையா? யோசேப்புடைய வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் எப்போ வந்துச்சு நினைக்கிறீங்க? இந்த பரிபூரணம் வந்த பிறகுதான். சொன்ன அந்த பரிபூரணமான வருஷம் வரும். இந்த வருஷத்துக்கு பிறகுதான், இந்த காலங்களுக்கு பிறகுதான் யோசேப்புடைய வாழ்க்கை மாறு. இவன் போய் சொல்லுங்க என் அப்பாட்ட போய், எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வர தாமதிக்க வேண்டாம், நீங்களும் வந்து பாருங்க. அவன் சொல்லக்கூடாதா? அவன் வர வேண்டான்னு சொல்லுவான் பஞ்ச காலத்துல இல்லையா? சொல்லுங்க. ஆனா இவன் சொல்றான், வந்து இங்கே தங்கிருங்க, உங்களை நான் போஷிக்கிறேன், உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் பார்த்துக்கொள்றேன். அல்லையா சொல்லக்கூடாதா? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிடுவோமா? சூப்பரான வார்த்தை. ப்ராப்பர்ட்டிக்கு அதிகமான வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமே 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை படிப்பா. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். ஏன் தாமதிக்கிறீங்க? நான் சாதாரணமானவனா இல்லை, பரிபூர்ணமான நன்மையை பெற்றுக்கொண்டவனா இருக்கிறேன். ஆமென். அடுத்து சொல்லுவார் பார், நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும். அதாவது நீ சும்மா நீ மட்டும் மொத்தமா வா, வந்து யாவற்றோடும் கோசேன் நாட்டிலே வாசம் பண்ணி என் சமீபத்தில் நீங்கள் இருக்கலாம். அடுத்தது சொல்லுவான் பாருங்க 11ஆம் வசனம். அந்த பரிபூரணத்தின் நன்மைகள் எப்படி இருக்குது பாருங்க. உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன், அங்கே உம்மை நான் பராமரிப்பேன். இன்னும்
5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று. 5 வருஷம் பஞ்சம் இருக்கு. ஆனா நீ பயப்படாத, நீ தைரியமா இரு. உன்னை பராமரிப்பதற்கு பரிபூரணத்தை தேவன் மேல வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கங்க. பஞ்சம் வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும். ஆனா உனக்கு வறுமை வராதபடிக்கு உன்னை பராமரிப்பதற்கு பரிபூரணமான ஒரு வருஷத்தை, பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் மேல வைத்திருக்கிறார். பரிபூரணமான வருஷம். அழகா சொல்றான் பாருங்க. உமக்கு உம்முடைய குடும்பத்திற்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். தேவ பிள்ளைங்க மேல வைத்திருக்கிற கிருபை. எல்லாரும் கை வைத்து அந்த கிருபையை வாங்கிக்கங்க பா. பராமரிக்கக்கூடிய ஒரு கிருபை. பஞ்ச காலத்தில் நீ வேற மாதிரி இருப்ப. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நீ பிளஸ்டடா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆமென். கர்த்தர் உனக்கு வானத்து பனியையும் பூமியையும் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவார். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர். சொல்றான் வறுமை உனக்கு வராதபடி. சூப்பர்ல. வறுமை வராதபடி உன்னை நான் என்ன செய்வேன்? பராமரிப்பேன். இன்னும் பஞ்சம் 5 வருஷம் இருக்கு. ஆனா நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு வறுமை வரா. இதுதான் சூப்பரான ஒரு ஆசீர்வாதம். சகோதரனுக்கு நான் எஜமானா இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கு? வறுமை இனி மாறட்டும், தரித்திரம் இனி மாறட்டும், கொடுமையான காரியங்கள் இனி மாறட்டும். இனி செழிப்பு உண்டாகட்டும். எல்லாரும் சொல்லுங்க, செழிப்பு உண்டாகட்டும், பரிபூர்ணம் உண்டாகட்டும். எல்லா கையை இப்படி உயர்த்திக்கோங்க பாபு. மால்சாலா பராமரிக்கக்கூடிய கை சொல்லுங்க பா. என் கைகள் பராமரிக்கும் சொல்லுங்க பா. என் கைகள் பராமரிக்கும், என் குடும்பத்தை பராமரிக்கும். ஐயோ நிறைய எத்தனையோ பேர், ஐயோ எத்தனையோ உடைக்கப்பட்ட குடும்பங்கள், எத்தனையோ நெருக்கப்பட்ட குடும்பங்கள், குடும்பத்தை சொந்த குடும்பத்தை கூட பார்க்கவே முடியாது, கேர் பண்ண முடியாது, வசதி இல்லாத எத்தனையோ குடும்பங்கள். இன்னைக்கு அவங்களுக்கு இந்த வார்த்தை எழுப்பட்டும். உன் கைகள் பராமரிக்கும் அநேகரை. உன் கைகள் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை, உன் சொந்த பந்தங்களை, உன் குடும்பங்களை நீதான் பராமரிப்பாய். உன் கையில தான் கர்த்தர் அவர்கள் எல்லாம் தருவார். உன் பக்கத்துல தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. உன் கை ஆசீர்வதிக்கப்பட்ட கையாய் மாறுகிறது. உன் கைகளை அவர்களை பராமரிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இனி வருகிற நாட்கள் அரரா தனேகரை பராமரிக்கும், அரரா தனேகரை போஷிக்கும், அரரா தனேகருக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை. எஸ், எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஆண்டவரே இன்னையில இருந்து அந்த கிருபை ஆண்டவரே. அவன் சொல்றான், நான் வறுமை வராதபடிக்கு அங்கு உம்மை நான் பராமரிப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அரை நிமிஷம் உன் கையை பரலோகத்தின் நேராக உயர்த்திக்கோங்க. விசுவாசத்தில் இந்த கையை பாருங்க. அநேகரை இது பராமரிக்க போகிறோம், அநேகரை இது பராமரிக்க போகிறோம். உன் கை அநேகரை பராமரிக்கும், உன் கை அநேகரை பராமரிக்கும். வறுமையில் இருக்கிறவர்களை, வெறுமையா இருக்கிறவைகளை, ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்களை உன் கை பராமரிக்கும். அப்படி ஒரு கைகளாய், அப்படி ஒரு பரிபூரணத்தை தேவன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். அன்றைக்கு பரிபூரணத்தை யோசேப்பு கட்டளையிட்டதுனால தான் அந்த யோசேப்பு அதை அனுபவிக்கிறதுனால தான் சொல்றா, உனக்கு வறுமை வராதபடிக்கு என் கையில் அவ்வளவு இருக்கிறது. உன் குடும்பத்தை பராமரிப்பேன். வருஷம் இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கு, ஆனால் நீ பயப்பட வேண்டாம். நான் பராமரித்துக்குவாய், நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் உன்னை, நான் உன்னை பராமரித்துக் கொள்ளுகிறேன். கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை வாங்கிக்கோங்க, அந்த கிருபை வாங்கிக்கோங்க. 2025 ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஒவ்வொருவர் மேலே நமக்கு கொடுத்து, எஸ் லார்ட், ஒவ்வொருவர் மேலே நமக்கு கொடுத்து, அந்த கிருபையை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஆண்டவர் அந்த கிருபை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும். இந்த ஊழியத்தில் வந்திருக்கிற, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, இந்த வார்த்தையை கனப்படுத்துகிற, இந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலையும் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக, அந்த பரிபூரணம் வருவதாக.
எஸ், அநேகரை பராமரிக்கிற ஒரு பாத்திரங்களாய், அநேகரை ஆண்டவரை உங்க நாமத்திற்கு மகிமையாய் ஆறுதல் அடையக்கூடிய பாத்திரங்களாய், அடைக்கல பட்டணங்களாய் உங்க பிள்ளை கூடாரங்களும் ஸ்தலங்களும் ஆண்டவரை இந்த ஊழியங்களும் மாறுவதாக. அநேகரை எழுப்பட்டும் ஆண்டவரே. யாரையும் தள்ளி வாங்க வேண்டாம் ஆண்டவரே. அவன் சொல்றான், எல்லாரும் வர தாமதிக்காதீங்க, கம் ஆன் வந்துருங்க, நான் பார்த்துக்கொள்றேன், நான் பார்த்துக்கொள்றேன், எதை குறித்து கலங்காதீங்க, நான் பார்த்துக்கொள்றேன். பஞ்சம் இருக்கு, ஆனா வறுமை உனக்கு வராது, நான் பார்த்துக்கொள்றேன். ஏன்னா ஆண்டவர் என்ன அப்படி வைத்திருக்கிறார், ஆண்டவர் அப்படி என்ன நிரப்பி இருக்கிறார். என் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறது, அளவுக்கு அடங்காததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பரிபூரணத்தை ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நான் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு தான் குறைவுகள், இன்னைக்கு தான் சிறையிருப்புகள், இன்னைக்கு தான் கைகள் கட்டப்பட்டதா இருக்கிறது. அந்த கைகள் தான், யோசேப்பின் கைகள் தான் அநேகரை பராமரிக்கும்படியார், தேசத்தையே பராமரிக்கும்படியார், மற்ற தேசங்களையும் பராமரிக்கும்படியார். தான் சாப்பாடையே ஒழுங்கா எடுத்து சாப்பிட முடியாம இருந்த யோசேப்பு இன்னைக்கு அத்தை கைகளுக்கு அள்ளி கொடுக்கிறான், சாக்கு மூட்டைகளை கட்டி அனுப்புறான். எல்லாரும் யோசிப்பிட்டு வந்து நிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த பரிபூர்ணமான வருஷம். அவன் வார்த்தையின்படி கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்தி பரிபூர்ணத்தை கட்டளையிட்டதுனால மொத்தமாவே மாற ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளை, நம்ம உங்களுக்கு எனக்கு ஒரு பரிபூர்ணமான வருஷங்கள் இந்த வருஷம். இது ஒரு மேய்ச்சலின் வருஷம், இது ஒரு நன்மையின் வருஷம். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? அவங்க மாத்திரம் எல்லாரும் எளிமை நிற்போமா? கமா. எல்லா மலைகள் வழிகளாகுமே, எல்லா சோதனைகள் மாறிடுதே. எல்லா மலைகள் வழிகளாகுதே, எல்லா சோதனைகள் மாறிடுதே. இழந்த அலங்காரம் திரும்ப வருகுதே, அவர் பிள்ளையாக மாற்றினாரே. இழந்த அலங்காரம் திரும்ப வருகுதே, அவர் பிள்ளையாக மாற்றினாரே. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவும் நிறைவேறும் ஆண்டு. எல்லாருமா, மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவும் நிறைவேறும் ஆண்டு. எல்லா மலைகள் வழிகளாகுதே, எல்லா சோதனைகள் மாறிடுதே. தாயின் வயிற்றில் இரு கையிலே அழைத்து என்னை தெரிந்து கொண்டீர். தாயின் வயிற்றில் இரு கையிலே அழைத்து என்னை தெரிந்து கொண்டீர். நீ என் தாசன் என்று என்னை அழைத்து, நீ என் தாசன் என்று என்னை அழைத்து மகிமை பாடுத்தி நிறுத்தினீரே, மகிமை பாடுத்தி நிறுத்தினீரே. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யா பரிபூரணத்தை நீ காணக்கூடிய ஆண்டா இருக்க போகிறது. அநேகரை நீ பராமரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவோ நிறைவேறும் ஆண்டு. உள்ளம் கைகளில் உன்னை வரைந்துள்ளார், ஒருவரும் அசைக்க முடியாதே. உள்ளம் கைகளில் உன்னை வரைந்துள்ளார், ஒருவரும் அசைக்க முடியாதே. தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டு, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எனக்கு தந்தி, ரட்சிப்பின் பாத்திரத்தை. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவோ நிறைவேறு. ரிபாலாகா தடலமா, ரிதாலா சந்தரமாலமா, ரிதாலா கமதடமா. மகிமை. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவோ. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவோ நிறைவேறும் ஆண்டு. எல்லா மலைகள் வழிகளாகுதே, எல்லா சோதனைகள் மாறிடுதே. எல்லா
மலைகள் வழிகளாகுதே, இழந்த அலங்காரம் திரும்ப வருகுதே, அவர் பிள்ளையாக மாற்றினாரே. இழந்த அலங்காரம் திரும்ப வருகுதே, அவர் பிள்ளையாக மாற்றினாரே. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவும் நிறைவேறும் ஆண்டு. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவோ நிறைவேறும் ஆண்டு. எல்லாரும் அப்படி அந்நிய பாஷைகளை பேசி இந்த மகிமையான ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு மகிமையாய் வெளிப்பட்டது. அந்த பரிபூர்ணமாய் விளைச்சலை கொடுக்கிற பரிபூர்ணம் உள்ள வருஷம் வரும். அந்த பரிபூர்ணமான வருஷத்துக்கு பிறகு எவ்வளவோ நன்மைகள் யோசேப்பு வாழ்க்கையில கடந்து சொந்த குடும்பத்தை பராமரிக்கிற அளவு, பஞ்சம் வந்தாலும் நான் உன்னை பராமரிப்பேன், அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் யோசேப்பு கொடுத்தார். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொரு பேர் மேலையும் கர்த்தர் வைத்து அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே எங்க கரங்கள் அநேகரை பராமரிக்க போகிறது சுவாமி. ஆண்டவரே இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நிரப்புங்க, பராமரிக்கட்டும் ஆண்டவர். அநேகரை ஆயிரங்களை லட்சங்களை பராமரிக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த அரராத்துக்கு உண்டாவதாக, அந்த அரராத்துக்கு உண்டாவதாக, அநேகரை பராமரிக்கும்படியா, அநேகர் வாழ்க்கையில் ஒரு பராமரிப்பை ஆண்டவரை கட்டளையிடுங்க சுவாமி. நீர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஊற்றுங்க, அப்படிப்பட்ட கிருபையை ஊற்றுங்க, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஊற்றுங்க. பலத்தினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க. வந்த ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகம் உண்டாகட்டும், வந்த ஒவ்வொருவர் மேலே அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அநேகரை பராமரிக்கக்கூடிய ஒரு கிருபை ஒவ்வொருவர் மேலே உண்டாவதாக சுவாமி. பரிபூர்ணமான நன்மைகளை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, மகிமையினால் நிரப்புவீராக, பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய டோக்ஸா மீட்டிங் இந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை. இவ்வளோ நாட்கள் நம்ம ரெகுலர் நடத்திட்டு வந்த ஜே மகாலில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையினால நம்முடைய கூட்டம் இந்த மாதம் SGS மகாலில், அதே தாம்பரத்தில் தான், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஜீசஸ் கால்ஸுக்கு வந்தீங்கன்னா அந்த ரோட்லேயே ஒரு பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்குது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம SGS மகாலில் இந்த மாதம் நடக்கிறது. அந்த லொக்கேஷன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைங்க வருகிற சனிக்கிழமை 22ஆம் தேதி தாம்பரத்தில் நடக்கிற SGS மகாலில் நம்முடைய டோக்ஸா மீட்டிங்கில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். இடம் தெரியலனா நீங்கள் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரில் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கும்போது அதனுடைய காரியத்தை சொல்லுவாங்க. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வருகிற சனிக்கிழமை 22ஆம் தேதி நம்முடைய டோக்ஸா மீட்டிங் SGS மகாலில் நடக்க போகிறது. எல்லாரும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு நான் அழைக்கிறேன். உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். டோக்ஸாவிலே உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ROI Power Ministries.